நம்ம எமோஷனல் அனாயிட்டிங்னு நினைச்சிருக்கோம். உண்மை இல்லைங்களா? ஆனா இது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். நான் கூட ரொம்ப நேரம் பேச போறது இல்லை, ஸ்பீடா ஓடிட போறேன். கடைசியா கொஞ்ச நேரம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவரை புரிஞ்சு கொள்ளாதவங்க தான் நிறைய கேள்வி கேட்பாங்க, நிறைய ஏடாகூடமா பேசுவாங்க. பரிசுத்த ஆவியானவரை புரிந்து கொள்ளாதவங்க வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கணும். நான் யாரையும் ஹர்ட் பண்ணி பேசுறேன். ஏன்னா நான் பேச வந்திருக்கிற சப்ஜெக்ட் அந்த மாதிரி சப்ஜெக்ட். தேட எங்கன்னா ஏதாவது கிடைக்குமோ, ஒண்ணுமே கிடைக்கல. சரி ஜோம் பண்ணிட்டு விட்டுட்டேன். ஆண்டவரே நீங்க என்ன பேச சொல்றீங்களோ அதை நான் பேசிடுறேன். இவங்களுக்கு புரியுதோ புரியலையோ. நான் கூட ஒருத்தர் கூப்பிட்டு வந்திருக்கிறேன். அவர் பேரு எச்எஸ். அவர் கடைசியா உங்க கூட கொஞ்சம் காரியங்களை அவர் பேசுவார். ஓகேங்களா? ஸோ நீங்க நான் பேசுறத நல்லா கவனிக்கும்படி விரும்புகிறேன். நம்ம எடுத்து வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 30வது வசனம். பாருங்க, கொஞ்சம் தப்பா எடுத்துக்காதீங்க. இது யூத் மீட்டிங், வசனத்தை வசனமா படிக்கணும். இப்படியா இருக்கு தேவனுடைய வல்லமை அப்படிலாம் படிக்க கூடாது. நல்லா நிறுத்தி தெளிவா வசனத்தை படிக்கணும். ஓகேங்களா? படிங்கக்கா. இப்ப படிக்க மாட்டீங்களா? அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இந்த எபேசியர் நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, எல்லாம் கவனிங்க. அது ரொம்ப தான் பேச போகுது. அப்படியே காதுல வாங்கிக்கிங்க. நீங்க வீட்டுல போய் உட்காந்து நிறைய தியானம் பண்ணும். ஓகேங்களா? எனக்கு கொடுத்துருக்கிற டைம் டக்குன்னு முடிச்சு ஓடிடலாம். இந்த எபேசியர் நிருபம் இருக்கு பாருங்க, பைபிள்ல இந்த நிருபத்துக்கு ஒரு பேர் இருக்கு. யாருன்னா சொல்ல முடியுமா? என்ன சாமி வந்தியா பேசுனியா போனியான்னு பாத்தீங்கன்னா, நாங்களே இன்னைக்குதான் எபேசியர் ஒண்ணு இருக்குதான்னு பாக்குறோம். எங்களை இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருக்கேன். சும்மா ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக. எபேசியருக்கு ஒரு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிருபங்களுடைய ராணி அப்படின்னு சொன்னாங்கன்னா எதை சொல்லுவாங்கன்னா எபேசியர் புஸ்தகத்தை தான் சொல்லுவாங்க. பவுல் இதை ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு. இந்த எபேசியர்ல எத்தனை அதிகாரங்கள் இருக்கிறது? 6 அதிகாரங்கள். இந்த 6 அதிகாரங்களை நம்ம 2 பிரிச்சா அது 3 மாறும். முதல் 2 அதிகாரம் எதை சொல்லுது? அல்லது 1ல இருந்து 2 அதிகாரமா பிரிச்சுக்குவோம். 1ல இருந்து 3வது அதிகாரம் வரைக்கும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவனுடைய நிலை, ஒரு கிறிஸ்தவனா எப்படி இருக்கணும், இதுதான் அவனுடைய நிலை என்பதை இந்த 3 அதிகாரங்கள்ல படிச்சிடலாம். நீங்க 4வது அதிகாரத்திலிருந்து 6வது அதிகாரம் வரைக்கும் படிச்சீங்கன்னா அந்த 3 அதிகாரங்களுக்கு ஒரு டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படி கிறிஸ்தவ வாழ்க்கைய அல்லது கிறிஸ்டியன் லைஃப எப்படி பிராக்டிஸ் பண்ணணும்ன்றத பவுல் ரொம்ப அழகா எழுதியிருப்பார். ஓகேங்களா? எல்லாம் நல்லா கவனிக்கணும். இப்ப நான் பேச போற ஒரு 1/2 மணி நேரம் உங்களுக்கு ஒன்னும் புரியாது. உண்மையாவே சொல்றேன். நான் பேசுறது, நான் கொண்டு வந்திருக்கிறது எல்லாம் பேசுறேன்னா நிறைய ஃபேன்ஸ் இந்த வாரத்துல மாறிடுவீங்க. அந்த அளவுக்கு இருக்குது. ஒன்னொன்னு எனக்கே கொஞ்ச நேரத்துல படுத்து தூங்கிடலாமான்னு யோசிச்சேன். ஆனா ஆண்டவர் என்னோட கூட தெளிவா இடப்பட்டபடினால இதை அழகா உங்களுக்கு சொல்லிட்டு, ரொம்ப புரியுற மாதிரி இல்ல, நான் கடைசியா ஒரு 10 நிமிஷம் பேசுவேன், அதான் உங்களுக்கு ரொம்ப புரியும். அதுக்காக நாங்க கடைசி 10 நிமிஷம் பிரசங்கம் கேட்கணும்னு சொல்லக்கூடாது. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் நான் பேச போறத புரிஞ்சுக்கினா தான் அந்த கடைசி 10 நிமிஷம் ஒரு சின்ன ஆபரேஷன் நடக்க போகுது. இன்னைக்கு ஏன் கூட்டம் கம்மியா இருக்குது தெரியுங்களா? 20வது ஓவர் வரைக்கும் ஒரு விக்கெட் கூட இல்ல பாகிஸ்தான்ல. அதனாலதான் இந்த பக்கம் காலியா இருக்கு. எல்லாம் இப்ப பயங்கரமா பாத்துட்டு இருக்காங்க. நம்ம அதெல்லாம் விட்டுருவோம். நம்ம வேற ஒரு மேட்சுக்கு வந்திருக்கிறோம். அது நல்லது. ஓகேங்களா? இந்த 2 காரியங்களை தான் இந்த எபேசியர் நிருபத்திற்கு பவுல் ரொம்ப அழகா விளக்கி எழுதுகிறார். ஒன்று, நாம எப்படி ஒரு கிறிஸ்தவன்னா எப்படி இருக்கணும்ன்றது 1வது அதிகாரத்திலிருந்து 3வது அதிகாரமும் 4, 5, 6 அவர் எப்படி பிரிக்கிறார்னா, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த 4வது அதிகாரம், 5வது அதிகாரம், 6வது அதிகாரத்தின் பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை அவன் மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லது பிராக்டிஸ் பண்ணணும்ன்றத சொல்றாரு. நல்லா கவனிங்க. இன்னைக்கு நம்ம படிக்க போகிற இந்த பாடம் ரொம்ப முக்கியமான பாடம். அன்றியும் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவரை. நல்லா இன்னொரு விஷயம் சொல்லிடுறாங்க, ஆவி அப்படின்னா சொல்லாதீங்க. ஏன்னா திருத்துவத்தின் 3ஆம் நபர் தான் ஆவியானவர். நம்ம நிறைய நம்மளுடைய தமிழ் டிரான்ஸ்லேஷன்லாம் ரொம்ப ஒரு மாதிரியா இருக்குது.
மரியாதை கொடுக்க வேண்டிய இடத்துல மரியாதையே இல்லாத மாதிரி இருக்குல்ல. அதனால தான் சொல்லுவாங்க பாத்தீங்களா, என்ன பண்ண அப்படியே ஆவி வந்து இறங்க சேர்ந்த ஆவி சொல்ற விதம் அது மரியாதை குறைச்சலை ஏற்படுத்திடும். நீங்க எப்ப பரிசுத்த ஆவின்னு பேசினாலும் ஆவின்னு பேசாம ஆவியானவர் என்கிற அந்த ஆள் தத்துவத்தோடு கூட தேவனை பார்க்க வேண்டும். நான் சொல்லட்டுங்களா, பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் இல்லைன்னா இங்க இருக்கிற நம்ம நிறைய பேர் என்னைக்கும் மண்ணோட மண்ணா மாறிடும். நம்ம பண்ண அட்டகாசங்களுக்கு, நம்ம பண்ண பாவங்களுக்கு, நம்ம தேவனுக்கு விரோதமாய் செய்த காரியங்களுக்கு என்னைக்கும் மடிந்து போயிருப்போம். ஆனா ஆவியானவர் ஒரு, அதனாலதான் சாமி ஏசாமி சொன்னாங்க, நான் போவேனே ஆகில். ஆவியானவர்னால எப்படி நினைக்கிறோம், நெருப்பு தான் அவரு. நான் அதுக்கப்புறம் சொல்லுவேன் அவர் நெருப்பா எப்படின்றது சொல்லுவேன். நெருப்பு தான் அவரு, ஆனா அவர் ஒரு பாசமுள்ள நெருப்பு. அதனால்தான் ஏசாமி அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது பண்றாரு, நான் போவேனே ஆகில் வேறொரு நெருப்பு வராமல் இருக்கிறான்னு சொன்னாரா. தேற்றனவாளன்னு சொல்லி ஆவியானவருடைய குணத்தை ரொம்ப அழகா ஏசாமி காட்டிட்டு போயிட்டாங்க. இல்ல புரியல, என்னடா சாமி முதல்லாம் வந்தீங்கன்னா ஒரு 4 கதை சொல்லுவேன், கதை சொன்னோடனே கொஞ்சம் அப்படியே தூக்கலாம் கலையும். இப்ப ஆவியானவர் நெருப்புன்ற ஒன்னும் புரியலையே. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதனாலதான் நான் ரொம்ப பொறுமையா பேசுறேன். நல்லா கவனிங்க. பரிசுத்த ஆவியானவரை அது இது என்று கூறாமல் ஆவியானவரை ஒரு ஆள் தத்துவமாய் நீங்க எப்ப பார்க்க பழகிக்கிறீங்களோ, ஒரு வல்லம் அப்படியே இறங்குச்சு பாருங்க. அந்த வல்லமையை கொண்டு வருகிறவர் யார், அவர் என்ன செய்யறாரு, இந்த அறிவு இருந்தால் மாத்திரம் போதும். இன்னைக்கு ஏன் தெரியுமா நம்ம பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம்? நான் அந்த துக்கப்படுத்துறதுக்கு ஏன் பவுல் அந்த துக்கம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார் என்பதையும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டு தான் அந்த காரியங்களுக்குள்ள போவேன். அது வரைக்கும் கொஞ்ச நேரம் இப்படி சோப் போட்டு உங்களுடைய மைண்ட் எல்லாம் கொஞ்சம் கேட்ச் பண்ற வரைக்கும் திரும்ப திரும்ப ஒரே காரியத்தை பேசிட்டு இருக்கோம். ஓகேங்களா? நல்லா கவனிங்க. ஏன் பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு கொடுக்கப்பட்டார், அல்லது ஏன் இந்த ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்த கூடாது? இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் ஏன் துக்கப்படுத்துகிறோம்னா, முதல் விஷயம் நம்மளுக்கு பரிசுத்த ஆவியானவர் என்பது யாருன்னு தெரியாம இருக்குது. நம்ம பரிசுத்த ஆவியானவர் யார் தெரியுமா நினைச்சிடறோம். பரிசுத்த ஆவியானவர் வழக்கமா முதல் 2 பாட்டுக்கு எந்த சர்ச்சிலும் வரவே மாட்டாரு. 3வது பாட்டுல அந்த பேடும் இல்ல அங்க இருக்கிற ட்ரம்மும் அடிச்சாதான் பரிசுத்த ஆவியானவருக்கு காது கேட்டு அதுக்கப்புறம் வந்து யாரும் அடிச்சு கிளக்கா பண்ணாருன்னா வந்துட்டார் ஆவியானவர் நினைச்சுக்கிறோம். சிரிச்சுட்டே இருங்க. ஆனா இதை நான் உள்ளத்துல ஒரு துக்கத்தோடு தான் பேசுகிறேன். ஆவியானவரை பற்றிய அறிவு இல்லாததுனாலதான் வாலிபர்களே, நெருப்பாய் இருக்க வேண்டிய நாம் சாத்தானுக்கு செருப்பாய் சுத்தி கொண்டிருக்கிறோம். ஆவியானவரை பற்றிய அறிவு மட்டும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இங்க இருக்கிற நீங்க யாருமே சாதாரணமான ஆள் இல்ல. ஆனா பிசாசு என்ன தெரியுமா பண்ணிட்டான், அந்த ஒரு சத்தியத்தை மாத்திரம் மறைத்து விட்டு அதுல ஒரு பெரிய டிபேட்டை கொண்டு வந்துட்டான். நிறைய பேர் நான் நிறைய கேட்டிருக்கிறேன், நீங்கள் பெரிய அந்நிய பாஷை பேசுவதனால் நீங்கள் பரிசுத்தவான்கள் அல்ல. இந்த மாதிரிலாம் கேட்கும்போது கஷ்டமா இருக்கும். ஏன் இப்படி சொல்றாங்க இவங்க? அப்ப இவங்களுக்கே இன்னும் பரிசுத்த ஆவியானவரை பத்தி என்ன பண்ணல தெரியல. அந்நிய பாஷை என்பது இட்ஸ் a language of Holy Spirit, பரிசுத்த ஆவியானவருடைய பாஷை. புரியுதுங்களா? அதற்கே நமக்கு நிறைய நேரத்துல புரிஞ்சுக்க தெரியல. பரிசுத்த ஆவியானவர் 3வது பாடலுக்கு இறங்குகிறவர் அல்ல. எப்போ நீங்க தேவனை உங்கள் இருதயத்திலே விசுவாசித்து நாவினாலே அறிக்கை செய்தீர்களோ, அந்த அறிக்கை செய்யும் பொழுது ரட்சிக்கப்படுறீங்க பாத்தீங்களா, அப்பவே பரிசுத்த ஆவியானவரும் உங்களுக்குள்ள வந்துக்கிறார். இது தெரியாம தான் கிறிஸ்தவ உலகம் ஆவியானவரை பெற்றுக் கொள்வதற்காகவே ஒரு நாளை வச்சிருக்கிறோம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது, அது அந்த நாள்ல பரிசுத்த ஆவியானவர் பூமிக்கு இறங்கி வந்த நாள். புரியுதுங்களா? நம்மளுக்குள்ளவே தான் ஆண்டவர் வாசம் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவரை அடையாளப்படுத்துகிறது தான் அந்நிய பாஷை. இப்ப புரியுதுங்களா? நிறைய பேருக்கு நான் பரிசுத்த ஆவியே பரல பிரதர், என்ன பண்ணீங்க சூத்திரம் மட்டும் சொல்லினே இருக்கும் பிரதர். இல்ல, நான் உங்களுக்கு கடைசியா அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு பாக்குறேன். இங்க இருக்கிற எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள். எப்போ அது வெளியே வரனா, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் விசுவாசத்தோடு அந்த வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கும் பொழுது, நீங்களா பேச மாட்டீங்க, நிறைய பேர் அப்படியே விட்டு கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் அபிஷேகித்து அது ஒரு அடையாளமா தான் வச்சிருக்கிறார். பாஷையை அடையாளமா வச்சிருக்கிறாரா, நான் வந்துட்டேன் இதான்பா அடையாளம்.
இல்ல, நான் வந்துட்டேன், இதுதான் அடையாளம். இதற்கப்புறம் நீ அதுக்குள்ள வளர ஆரம்பிக்கணும். பரிசுத்த ஆவியானவரை ஒரு ஆவியாய் பார்ப்பதை விட அவரை எப்படி நீங்க ஜீசஸ பாக்குறீங்களோ, அதை எப்படி உங்க ஃப்ரெண்ட பாக்குறீங்களோ, எப்படி உங்க மம்மி டாடிய பாக்குறீங்களோ, எப்படி உங்க பாஸ்டரை பாக்குறீங்களோ, எப்படி உங்க லீடரை பாக்குறீங்களோ, அதே மாதிரி அவர் ஒரு பர்சனா பார்க்கும் பொழுது ஒரு நாள் நீங்க அவரை துக்கப்படுத்த மாட்டீங்க. உண்மையா இல்லைங்களா? இப்பவே நிறைய பேருக்கு நிறைய குழப்பம் இருக்கும். அங்க வேற மாதிரி சொல்லி கொடுத்தாங்கல்ல, இங்க வேற மாதிரி இருக்குது, அந்த வேற மாதிரி ப்ரோன்றதுதான் கொஞ்சம் மாத்த போனேன் இப்ப நான். ஓகேங்களா? இதை புரிஞ்சுக்கினாலே இந்த இடத்தை விட்டு போகும்பொழுது நீங்க அக்னி பிழம்புகளாய் புறப்பட்டு போவீங்க. இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஏன் இவரை பர்சன் சொன்னு கேட்டீங்கன்னா, பைபிள்ல நிறைய வார்த்தைகள் அவரை குறித்து இருக்கிறது. எடுத்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 22வது வசனம். இன்னொரு ஆள் எடுத்துக்கங்க. லூக்கா 12:12. என்னக்கா? பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவர்னா யார் அப்போ? புரியுதுங்களா? ஆள் தத்துவம் உடையவர். ரூபம் கொண்டு. அவர் புறா இல்ல. நிறைய பேர் ஆவியானவர்னாலே வெள்ள புறாவை போட்டுருவாங்க. நானே பார்த்தேன் ஆவியானவர். பாருங்க, வாயில ஏதோ பபிள்ஸ் வச்சு. இப்ப புறாதான் ஆவியானவர்னா எத்தனை ஆவியானவர் பபிள்ஸ் வச்சு சுத்தாங்க பார்த்தீங்களா? உண்மையா இல்லைங்களா? வசனம் ரொம்ப தெளிவா இருக்குது. அவர் புறாவின் என்ன பண்ணாரா? படிங்கா. ரூபம் கொண்டு புறாவை போல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆவியானவர் புறாவை போல. புறா இல்ல ஆவியானவர். நம்ம ஊர்ல இங்க இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனீங்கன்னா வேலூர் தாண்டி ஒரு ஊர் இருக்குது. ஐ திங்க் ஆம்பூர்னு நினைக்கிறேன். வாட்ஸ்அப்ல நீங்களா ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த செய்தியை பார்த்திருப்பீங்க. 12,000 ரூபாய் கொடுத்தா பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை தராங்க. போன உடனே ஜோம் பண்ணி அபிஷேகம் வரும்போது ஒரு புறாவை கையில கொடுத்துறாங்க. ஆம்பூர்ல நடக்குது. கிறிஸ்தவர்கள். புறா இல்லைங்க ஆவியானவர். புறாவை வடிவமாக்கி புறாவை ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னார். ஆவியானவர் ஆள் தத்துவம் உடையவர். 12:12. ஆவியானவருடைய வேலைகளை நான் சொல்றேன். நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார். பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிறவர். 4வது அதிகாரம் லூக்கா 1வது வசனம். இயேசு பரிசுத்த ஆவியினாலே ஆவியானவராலே கொண்டு செல்லப்பட்டார். எபிரேயர் 9வது அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவியானவர் காரியங்களை தெரியப்படுத்துகிறவர். 10வது அதிகாரம் 15வது வசனம். பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறவர். நீங்க படித்த இந்த எல்லா வசனங்கள்லயும் தமிழாக்கத்துல ஆவியானவரை ஆள் தத்துவமா தான் காட்டுறாங்க. சோ ஆவியானவர் வந்துட்டா ஏதோ மேஜிக் பண்ற மந்திரவாதியா நடக்க கூடாது. ஆவியானவர் வந்துட்டா அது இதுன்னு சொல்லி அவரை ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு பொருளுக்கு ஒப்பிடக்கூடாது. ஆவியானவர் உன்னை போல என்னை போல ஆள் தத்துவம் உடையவர் அவர். அதுதான் வேதம் சொல்லுகிறது, பரலோகத்தில் சாட்சி இடுகிறவர் மூவர். அங்கேயும் அந்த எப்படி சொல்றது, அந்த ஆள் தத்துவத்தோடு கூட தான் சொல்லப்படுகிறது. இப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி என்னன்னா, அப்படின்னா நம்ம 3 கடவுளை வணங்குறோமா? இந்த கேள்வி எல்லாம் வந்திருக்குதா? இதெல்லாம் குழம்பு. இதை எவன் ஆராய்ச்சி பண்றானோ பைத்தியம் ஆயிடலாம். நான் சிம்பிளா எனக்கு தோணுதை சொல்றேன் பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் எல்லாருமே ஒண்ணுதான். எப்படின்னு கேக்குறீங்களா? ஒரு பூவுக்கு வடிவம் இருக்கிறதா? ஒரு பூவுக்கு வாசனை இருக்குதா? ஒரு பூவுக்கு நிறம் இருக்குதா? இது 3மே தனித்தனியா இன்னைக்கு இருக்குதா? இல்ல. அவ்வளவுதான் பரிசுத்த ஆவியானவர். புரிஞ்சுச்சா? வாசனையும் பிரித்து விட முடியாது, வடிவத்தையும் பிரித்து விட முடியாது, நிறத்தையும் பிரித்து விட முடியாது. 3மே ஒன்னாதான் இருக்கும். ஆனா அந்தந்த டைம்ல அதாவது என்ன பண்ணும், தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கும். பூ மொட்டா இருந்து வடிவமாய் வருகிறது. அது வடிவமா வந்தோடனே தன்னுடைய கலரை கொஞ்சம் காட்டுது. அந்த கலர் எப்படி மற்றவங்களை இருக்குது, வாசனையோடு கூட. அவ்வளவுதான். இதுதாங்க பரிசுத்த ஆவியானவர். இந்த ஒரு வெளிப்பாடு நம்மளுக்கு போதும். ரொம்ப ஆழத்துல போய் ஆவியானவர் எங்க இருக்கிறாருன்னு சொன்னீங்கன்னா நாங்க உங்களை வேற இடத்துல பார்க்க வேண்டியது இருக்கும்.
அதனால இந்த வெளிப்பாடு வந்திருக்குது ஆண்டவரே, இதோட நான் ஓடுறேன், எனக்கு இதுல இருந்து நீங்க தெளிவுபடுத்துங்கன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் தெளிவு. நல்ல கவனிங்க, பவுல் இங்க எழுதும் பொழுது எப்படி எழுதுறாருன்னா, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். எனக்கு ஒரு பெரிய கோபம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பவுல் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மேன். பவுல் பாவத்தை டைரக்டா கண்டித்து உணர்த்துகிறார். அவன் இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷனா இருந்தாலும் முகமுகமாய் எதிர்க்கிற பவுல் இங்க ஒரு பதத்தை பயன்படுத்துகிறார், பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய மீட்புக்கே யார் தெரியுமா அடையாளம்? பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவரை ஒருத்தன் துக்கப்படுத்துறானா, பவுல் அந்த இடத்துல எப்படி நம்ம எழுதியிருக்கோம், ஏய் பரிசுத்த ஆவி, மீட்புக்காக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை கோபப்படுத்தாத, அப்படித்தானே எழுதியிருக்கணும். வசனம் அப்படித்தானே இருந்திருக்கணும். அந்த இடத்துக்கு அந்த பதம் யூஸ் பண்ணப்பட்டிருந்தா இன்னும் கூட நம்மளுக்கு பவுல் மேல ஒரு லவ் வந்திருக்கும், இன்னும் கூட ஒரு ஆசை வந்திருக்கும். இப்பா வெச்சா பவுல் மாதிரி பேர் இருக்கணும். அதனாலதான் எல்லா பேரும் பாருங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானத்துல எங்கடா ஒரு பவுல் ஒளிஞ்சுக்கார். பால் சரவணன், பால் கோவிந்தன், பால் ராமசாமி, ஒரு ஈர்ப்பு. ஆனா இங்க பாருங்க, இந்த பதத்தை பயன்படுத்தின இந்த பவுல் அடிகளா ரொம்ப அழகா சொல்றாரு, எப்பா அவரை துக்கப்படுத்தாதீங்க. நம்ம பவுல சாதாரணமா நினைச்சிட கூடாது. இந்த ஒரு வார்த்தைக்கு பின்பாக நிறைய காரியங்களை பவுல் ஒளித்து வைத்திருக்கிறார். ஏன் அவரை துக்கப்படுத்தாதீங்கன்னு சொன்னீங்கன்னா, ஒரு கடினமான இருதயம் உடையவனை நம்ம கோபப்படுத்தினா அதை அவன் பாதிக்காது. ஒரு ஸ்ட்ராங் மேனை போய் கோபப்படுத்துங்க, கொட்ன பூமி உள்ள போடுவேன். ஏன்னா அவன் இருதயமே அப்படிதான், அவனுடைய எண்ணமே அப்படிதான். இந்த கடினமான இருதயம் உள்ளவர்கள் மற்றவங்களை துக்கப்படுத்துறத ஒரு பொருட்டாவே எடுத்துக்க மாட்டாங்க. ஆட போடா அப்படின்ட்டு போயிட்டே இருந்துருவாங்க. ஆனா ஆவியானவர் எப்படி தெரியுமா? அதனாலதான் சொன்ன, அவர் ஒரு மென்மை உடையவர். அவருக்கு கோபம் வரும், அவருக்கு கோபம் வந்துச்சுன்னா தாங்க முடியாது. ஆனா பவுல் இந்த பதத்தை பயன்படுத்தும் பொழுது அவரை துக்கமடைய செய்யாதீங்கயா. ஏன் அவரை துக்கமடைய செய்யாதீங்கன்னு சொல்றாருன்னா, பரிசுத்த ஆவியானவர் நம் மீது வைத்த அன்பின் நிமித்தமாவே பூமிக்கு வந்தார். உண்மையா இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வருகைக்கு பிற்பாடு உலகமே அனாதைங்க. உண்மையா இல்லையா? இயேசுசாமி பரலோகத்துக்கு போயிட்டார், யாரு இருக்கா உலகத்துல? பேதுரு என்னாச்சு, உலகத்தை நடத்தி இருந்தா எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அடுத்தது ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டார், பேதுருவே ஆவியானவர்லாம் வரமாட்டாருப்பா, நீ தான் பாத்துக்கணும் உலகத்தை. இங்க பாருங்க, ரொம்ப டயர்ட் ஆக்குனாங்க, நான் மறுபடியும் படகுக்கு போயிடுவேன். நிறைய நேரம் பேதிருக்கான், காணாமே போயிட்டு இருப்பார். உண்மையா இல்லைங்களா? தோமா எதனா கேட்டா ஏமான்னு வரணும்ல, என்கிட்ட ஏமா வர, எனக்கே ஒண்ணும் புரியலம்மா. அதனாலதான் ஆண்டவர் பார்த்தாரு, இவங்க 12 பேரை நம்புறதை விட நம்ம போயிட்ட பேரு இந்த மக்களை சரியா ஒருத்தர் நடத்தணும்னா அது எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு வந்தாதான் நடக்கும்னு சொல்லி அந்த வார்த்தையை அறிமுகப்படுத்தும் பொழுது கூட ரொம்ப அழகா அறிமுகப்படுத்துகிறார். நான் போவேனே ஆகில் வேறொரு தேற்றளவானன் வர. அவர் வந்து உங்களை என்ன பண்ணுவாரா, நான் எழுதி வச்சுட்டு போயிருக்கேன் பத்தியா இந்த லெட்டரு, உனக்கு படிச்சா ஒன்னும் புரியாது. எத்தனை பேருங்க இப்ப லேவியர் ஆகமத்திலிருந்து கேட்டா பதில் சொல்வீங்க? இருக்கிறதே டயர்டான மெடிசன் அதான். ஆதியாகம, யாத்திராகம, லேவியர் ஆகமம், லேவியர் ஆகமம் ஒன்றுமே புரியல, ஒரே பழம், ஒரே அது ஒரு பக்கம். அதுவும் பைபிள்ல பாருங்க, புதிய ஏற்பாடு பார்த்தீங்கன்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் வரைக்கும் ஜாலியா இருக்கும். அப்போஸ்தலர் நண்பர்களும் கொஞ்சம் சண்டை அச்சமா இருக்கும், ஒரு மாதிரி அப்படியே எப்படி ஒரு சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும், அப்படியே பாக்குறதுக்கு ஆச்சரியமா இருக்கும். ரோமர் வந்துட்டோம்னா எப்படா முடிக்குது, எப்படா முடிக்குது, எப்படா முடிக்குது, அந்த கொரிந்தியருக்கு வந்தாதான் ஒரு சந்தோஷம் இருக்கும். இல்ல, இதெல்லாம் புரியாது ராஜா, இதெல்லாம் புரிய வைக்கிறதுக்காக தான் நான் பேதுருவை விட்டுட்டு போல, ஒருத்தரை விட்டுட்டு உங்களுக்கு அனுப்புவேன், நான் போன உடனே அவர் வருவாரு, அவர் உங்களுக்கு எல்லாத்தையும் புரிய வைப்பாரு. இப்போ ஆவியானவர் நம்மளுக்கு தேவையா தேவையில்லையா? அதான் நான் சொல்றேன், நம்ம ஆவியானவர் எதுக்கு தெரியுமா நினைச்சிட்டோம்? ரொம்ப சூடா இருந்தது பிரதர், கத்திரனுக்கு அப்படியே சூடு, அதனால இல்ல, வந்த ஜனத்தினால வந்த சூடு. இல்லன்னா ஃபயர் அப்படின்னா இங்க இருந்து பாஞ்சு ஒரு 4 சேரை ஒடிச்சு கத்திரி எப்படி யுத்தத்தின் வலிமை நிரப்ப பத்தியா, சேரை ஒடிச்சுன்னு பத்தியா. அதுவும் பாவம், அந்த பரிசுத்தாவியில் நிரப்பும் போது நீங்க ஒண்ணே இல்ல, இந்த கை குழந்தைய தூக்கிட்டு வந்துக்கிறவங்களை பாருங்க, பரிசுத்தாவியே கொஞ்ச நேரமான என் குழந்தைக்கு ஓடணும். பரிசுத்தாவியில் தான் பயமா காட்டுவாரு. நம்ம அப்படி கிரியேட் பண்ணியாச்சு, கிறிஸ்தவ உலகம் அப்படி கொண்டு வந்துருச்சு. இதை நினைக்கும் போது ஒரு கோபம் தாங்க வருது. பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு ஜென்டிலானவர் தெரியுங்களா? அவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டா சீக்கிரமா டிஸ்டர்ப் பண்ணுவாரு. அதனாலதான் பவுல் எழுதுறாரு, அவரை கோபப்படுத்தணும்னு நான் எழுதுறேன், அவரை துக்கப்படுத்திடாத.
ஒரு மனுஷனை நம்ம கோவப்படுத்தின்னு வச்சுங்களேன், அதை பத்தி நமக்கு ஒரு பிரச்சனையாவே தெரியாது. இவரை பார்த்து நல்லா திட்டிட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, கோவமா இருக்காரு, அது யாருன்னு எனக்கு தெரியாது போயிட்டு. ஆனா நான் சொன்ன ஒரு வார்த்தை இவரை அழவிச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் சொன்ன ஒரு வார்த்தை இவர் கண்ணை கலங்க வச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் சொன்ன ஒரு வார்த்தை இவர் யாருக்கிட்டயோ போய் பிரதர் அவர் ஏன் என்னை பத்தி அப்படி சொன்னாருன்னு சொல்லி அவர் அழுதுதான் நான் கேள்விப்பட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் கல் நெஞ்சம் உடையவனா இருந்தாலும் உடைஞ்சிருவேன். உண்மையா நீங்க இதை யோசிச்சு பாருங்க, இதை யோசிச்சு பாருங்க. நீங்க உங்களுக்கு சம்பந்தம் இல்லாதவங்களை கோவப்படுத்திட்டு ஈஸியா போயிட முடியும், ஆனா யாரும் ஒருத்தரை துக்கப்படுத்திட்டு போயிட முடியாது. நான் சொல்ற வார்த்தை புரியுதுங்களா? புரியலன்னா கொஞ்சம் தயவு செய்து கேளுங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? ஒருத்தங்களை கோவப்படுத்திட்டு ஈஸியா போயிடலாம், ஆனா ஒருத்தவங்க துக்கப்பட்டுட்டு நீங்க பேசிட்டு இருக்கும் போது அவன் ஏன் அப்படி சொன்னான், உங்க அம்மா துக்கப்படும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? கோபமா வெளியில போனாலும் கொஞ்ச நேரம் நம்ம மைண்ட் ஃபுல்லா இருக்கணும். சொல்ற பாருங்க, காலையில மனைவி கிட்ட சண்டை போட்டு அன்னைக்கு ஃபுல்லா நிம்மதியா வேலை செய்யறாங்களான்னு கேளுங்க, அன்னைக்கு சத்தியமா நீங்க நிம்மதியா ஊழியமே செய்ய முடியாது. ஆவியானவர் இறங்குவாரு, எல்லாம் வல்லமெல்லாம் இருக்கும், ஆனா மனசு ஒரு பக்கம் நம்ம போவோம். நீ ஏன் கோவப்பட்டு வந்த? ஏன் தெரியுமா? அந்த துக்கம், அந்த பதத்தை தான் பவுல் ரொம்ப அழகா உருவி என்ன எழுதுறாரு, ஏ விசுவாசிகளே, தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க, ஏன்னா நீ மீட்படையணும்ன்றதுக்காகவே ஆண்டவர் அவரை இந்த பூமியிலே கொடுத்திருக்கிறார்னு சொல்லி ரொம்ப அழகா எழுதுகிறார். துக்கம் என்ன தெரியுங்களா? கோபமும் அன்பும் கலந்ததுதாங்க துக்கம். நீங்க பாவம் செய்யும் பொழுது என் ஆவியானவருக்கு கோபம் வரும். ஏன் தெரியுமா? அவர் உங்களுக்குள்ள வாசம் செய்கிறார், கோபம் வரும். அதே டைம் அவர் என்ன தெரியுமா வரும்? ஐயோ, வெளியேற பெற்ற ரத்தத்தை கொடுத்து மீட்டாச்சே, இவனை எப்படியாவது சேஃபா கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற அந்த அன்பு தாங்க. இது ரெண்டும் கலந்ததுதான் துக்கம். கோபமும் அன்பும் இணைந்திருப்பதுதான் அது ஒரு இனிமையான ஒரு கலவை. நான் துக்கத்தை மட்டும் பேசுறேன். இப்போ ஏன் துக்கப்படுத்த கூடாதுன்னு நல்லா கவனிங்க. இந்த கோபத்துல எரிச்சல் இருக்காது. என்னைக்குன்னா ஆவியானவர் உங்க மேல எரிச்சலா இருந்து பார்த்திருக்கீங்களா? அப்படின்னா பவுல் அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கணும், அன்றைய மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவரை எரிச்சல் செய்யாதீர்கள் அப்படிதான் எழுதி இருக்கணும். இல்ல துக்கப்பட்டு பாருங்க, அந்த கோபத்துல எரிச்சல் இருக்காது. ஏன்னா நல்லா கவனிங்க, இது ஆண்டவர் இதை இனிமையாக்கி இந்த தவறுல இருந்து நம்மளை மாற்றும்படிக்கு விரும்புகிறார். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், என் வார்த்தையை நல்லா கவனிங்க. ஒருத்தரை கோபப்படுத்திட்டு நம்மளால ஈஸியா கடந்து போய்விட முடியும், ஆனா ஒருத்தரோட துக்கப்படுத்திட்டு ஒரு நிமிஷம் கூட நம்மளால நல்லா இருக்க முடியாது. அதனாலதான் பவுல் சொல்றாரு, எப்பா பரிசுத்த ஆவியானவரை நீ என்ன பண்ணிடாத, துக்கப்படுத்திடாத. கோபத்தின் விளைவு கோபமே, துக்கத்தின் விளைவு பரிதாபம். ஒருத்தவங்க கோபப்படுத்திட்டு போயிட்டீங்கன்னா அவர் என்ன திரும்ப கோபப்படுத்திடுவார். நீ அன்னைக்கு பண்ணிய அப்படின்ட்டு போயிடுவார். இல்ல, ஆனா ஒரு துக்கமான காரியத்தை பண்ணிட்டு போயிடுங்களேன், அது ஒரு பெரிய பரிதாபத்தை உண்டாக்கும் ரெண்டு பேருக்குள்ளயும். உண்மையா இல்லைங்களா? பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி பரிதாபத்துக்குள்ள போயிடாதீங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் ஒரு உணர்வோடு கூட, அவர் எப்படி தெரியுமா, இந்த வார்த்தையை ஏன் தெரியுமா அவர் துக்கோடு பயன்படுத்துறாரு? பரிசுத்த ஆவியானவர் ஒரு உணர்வு உள்ளவர். அவர் துன்பப்படும் பொழுது அதை தெரிவிக்கிறதுக்கு அவருக்கு தெரியல, அது துக்கப்பட்டுட்டு உள்ளே இருப்பாரு. எனக்கு ஒரு அண்ணன் அழகா சொல்லி கொடுத்தாரு, இங்க பாருடா, நீ எப்போ பாவம் செஞ்சாலும் ஆவியானவர் உன்னை விட்டு வெளியில போயிட மாட்டார். நான் அவரை திரும்ப கேள்வி கேட்டேன், ஏன்னா நீ எப்பெல்லாம் அவரை நீ துக்கப்படுத்துறியோ, எப்பெல்லாம் பாவம் செய்யோ, அப்பெல்லாம் உன் சின்ன வீட்டுக்குள்ள அவர் ஒடுங்கி 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 ராஜாவாய் வந்தவர் அப்படியே ஒடுங்கி ஓரமா நின்றுட்டு இருப்பாரு. இருக்கிறதுலே கஷ்டமானது. சொந்த வீட்டுல ஓனர் மூலையில இருந்தா எப்படி இருக்கும்? இல்ல, இது தேவனுடைய ஆலயம்ல, இது தேவனுடைய சரீரம்ல, இதுல அவர் வாசம் செய்த இடத்துல அவரை துக்கப்படுத்தி நீ ஓரமா அவரை வச்சுட்டீங்கன்னா அதை விட பரிதாபம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சிச்சுங்களா துக்கம் நான் என்னன்னு சொல்லி? இனிமே துக்கப்படுத்துவீங்க, அடுத்தது போவோம். இன்னும் நிறைய இருக்கு, அழகா சொல்லிட்டு போயிட்டு அடுத்த ஸ்டெப்பா ஸ்லோவா போவோம். டைம் சொல்லிட்டீங்களா? எனக்கு கரெக்டா எனக்கு 6:10 என்ன முடிச்சு சொன்னாங்க. அவங்களே சொன்னா நான் முடிச்சிருவேன். ஓகேங்களா? பேடாதீங்க. கரெக்டா இப்போ டைம் 5:40. அடுத்த ஒரு 20 இருந்து 25 நிமிஷத்துக்குள்ள சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏன் நான் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்த கூடாது என்பதற்கு 2 காரியங்களை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். இதெல்லாம் வசனத்தின் அடிப்படையில் இல்லைனாலும் இதை புரிந்து கொண்டாலே நம்மளுக்கு நிறைய விஷயம் புரிஞ்சிருக்கும்.
முதல் விஷயம், பரிசுத்த ஆவியானவர் என்பவர் நான் சொன்னதை போல அன்பு நிறைந்தவர். ஆண்டவரை அதான் நான் சொல்றேன், நம்மளுக்கு பரிசுத்த ஆவியானவர் எப்படி தெரியுமா மன்னிக்கணும். ஊழியர்களை நான் குறை சொல்ல வரல, ஏன்னா நானும் ஊழியர் செய்யறேன். ஃபயர் 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 ஃபயர். காஷ்மீர் பார்டர்ல இருக்கிற ஃபீலிங் நம்ம எல்லாருக்கும். பரிசுத்த ஆவினாலே யார் தான் ஃபயர் கிட்ட வந்தா நம்ம என்ன பண்ணிட்டு வரு சுற்றுவார் போல இல்ல, அப்படிதான் காட்டி கொடுத்துட்டாங்க இல்ல நம்மளுக்கு. அதனால இன்னும் ஆயிடுச்சு ஒண்ணு. அதனால கொஞ்சம் அபிஷேகத்தை பெற்ற ஆளுங்களை பாருங்க, கொஞ்சம் அப்படி அபிஷேகம் பெற்றாங்க அவங்க நடைய மாறிடும். அரை வருஷம் தூரமா ஆவியானவர் இறங்கிட்டார். அது இல்ல ஆவியானவர். ஆண்டவரே வேற, ஆண்டவரே வேற. ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கும் போது நீங்க வசனத்தை பற்றி வாங்க நம்ம 3 பேரும் போய் சேர்ந்து உருவாக்கலாம் தான் சொன்னாரு. அன்பின் கலவை அவர். பரிசுத்த ஆவியானவர் நான் பாருங்க, நான் பரிசுத்த ஆவியானவர் குறைச்சு பேசல, அவர் ஃபயர் தான். ஆனா அந்த ஃபயரை நம்ம ஃபயராவே பார்த்ததுனாலதான் கிட்டையே வர மாட்டோம். எங்க அப்பா மிலிட்டரி, எங்க அப்பா ஒரு மிலிட்டரிக்காரு. எப்படி சொல்றீங்களா, எங்க அப்பாவை நாங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பிறந்ததுல இருந்து எங்க அப்பா மீசெல்லாம் வச்சு ஒரு மாதிரி அப்பெல்லாம் பாக்குறதுக்கு கருப்பா பயங்கரமா இருப்பாரு. மீசெல்லாம் பெருசா இருக்கும். லீவ்ல வந்தாருன்னா நானு எங்க அண்ணன் எங்க தம்பி எப்படிமா ஓடுவோம். எங்க அம்மா சொல்லுவாங்க, டே நாளைக்கு காலையில அப்பா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வந்துருவாரா, நாளைக்கு ஒரு நாள் அந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நாளைக்கு ஈவினிங் வந்துருவாருன்னா பிள்ளைங்களா அப்பா வந்தா சந்தோஷப்படும். நாங்க 3 பேரும் என்னமா பண்ணுவோம், 15 நாள் நம்மளுடைய எல்லா விளையாட்டும் போச்சுடும். அவர் இப்படி வந்தாருன்னா அப்படி ஓடும். நீங்க நம்ப மாட்டீங்க, அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இல்லை. எனக்குலாம் எங்க அப்பா பார்த்தாலே பயம். ஏன் தெரியுமா, அவர் வந்தாலே அந்த முரட்டு சுவாபம் அப்படி நிக்கிறது அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா அவ்வளவு பயம். இப்படி இருந்து இருந்து அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டு வந்தாரு பாருங்க. ரிட்டையர்ட் ஆயிட்டு வந்து பேரும் அப்பவே எங்க அப்பா கிட்ட எப்படிமா பேசுவோம், இப்படிதான் பேசுவோம். வயசாயிடுச்சு, திருமணமும் ஆயிடுச்சு, ரொம்ப உடம்பு சரியில்லாம ஆயிட்ட பிறகு இப்படிதான் பேசுவோம். அந்த பயம் என்னமா பண்ணிடுச்சு, அந்த தகப்பன் என்கிற உணர்வை கிட்டி சேர்க்கல. சில பேர்லாம், சில அப்பா அம்மாலாம் அவங்க பசங்க மேல கை போட்டுன்னு அப்படி ஜாலியா பேசும் போகும்போது அந்த பசங்க அவங்க அப்பாவை கிண்டல் அடிக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி பொறாமையா இருக்கும். சரி, நம்ம அப்பா கிட்ட நம்ம இப்படி பேசலையே, நம்ம அந்த டீனேஜ்ல நம்ம அப்பா நம்ம கண்டிஷனா வளர்க்கணும்னு வளர்த்துறாரு, அந்த ஒரு இது இல்லையே, கிட்ட நெருங்க முடியாது. நம்ம அம்மா கிட்ட எல்லாம் ஜாலியா இருப்போம்ல. சில பேர் அம்மா எல்லாம் இருக்க மாட்டாங்க, ஏன் பால்கனியில நிக்கிற, நம்ம ஏதோ சும்மா நிப்போம். அதுதான் அம்மாவே பிடிக்காது பொம்பளை பசங்களுக்குல. நல்லா யோசிச்சு பாருங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணி அனுபவிக்க வேண்டிய அந்த உறவை நம்ம என்னமா பண்ணிட்டேன், நானு இழந்துட்டோங்க. எங்க அப்பானாலே அடிக்கிறவரு, எங்க அப்பானாலே ஸ்ட்ரிக்ட், எங்க அப்பானாலே படிக்கணும், எங்க அப்பானாலே அப்படி, எங்க அப்பானாலே இப்படின்னு சொல்லி அப்கோர்ஸ் எல்லாமே சரிதான். அதை வெளிப்படுத்தின விதம் தப்பா இருந்தபடியினால, நாங்கள் புரிந்து கொண்ட விதம் தப்பா இருந்தபடியினால எங்க அப்பா கிட்ட அப்பாவா எங்களால நெருங்க முடியலங்க. பிரியமான வாலிப சகோதரனே சகோதரியே, ஒரு வார்த்தையை நான் இன்னைக்கு ஒருத்தர் அழகா உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். அவர் யார் தெரியுங்களா, பரிசுத்த ஆவியானவர். அவர் எப்படியாப்பட்டவர் என்றால் அன்பு நிறைந்த, அன்பு நிறைந்தவர். அவர் எப்படி, அவருடைய அன்பு எப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நான் சொல்ல சொல்ல நீங்க அந்த இடத்துல எல்லாம் உங்களை வச்சு பாருங்க. நம்ம எப்பெல்லாம் தவறுகிறோமோ, ரட்சிக்கப்பட்டுட்டு நம்ம எப்பெல்லாம் ஒரு பாவம் செய்யறோமோ அப்பெல்லாம் என் மனசாட்சி குத்தவே இல்லை பிரதர் அப்படின்னு சொல்றவங்க கை தூக்கி அம்மான்னு சொல்லுங்க. பாத்தீங்களா, சின்னதா போய் பேசிருப்போம், சட்டுன்னு மனசு குத்தம். உண்மையா இல்லையா? நம்ம பெரிய ஞானி இல்ல, பெரிய ஜப வீரர்கள் இல்ல, பெரிய அப்படியே நம்ம நின்னோம், வல்லமையுள்ள கர்த்தர் வருகிறார், இறங்கி வருகிறார், அந்த வழியாய் போகிறார், அந்த மாதிரி நமக்கு ஒண்ணும் தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தோமா, ஏசப்பா சர்ச்சுக்கு போறோம், ஆண்டவரை தேடணும், இதுதான் தெரியும். நமக்கு வசனம் கூட தெரியாது. ஆனா ஒரு சின்ன தவறு செய்யும் பொழுது நம்மளுடைய மனசாட்சியா இருந்து நம்மை மனம் திரும்புவதற்கு தூண்டி விடுகிறாரு. அவர் தான் ஆவியானவர். ஃபயரில் ஆவியானவர். ஃபயர் ஃபயர் கத்தி குதிக்கிறவர் ஆவியானவர். எப்பெல்லாம் உனக்கு சுருக்குன்னு குத்துதோ நீ எழுதி வச்சுக்கோ, ஆவியானவர் உன்னை நேசிக்கிறார். ஏன் துக்கப்படுத்த கூடாது தெரியுங்களா, நீங்க ட்ராக் மாறும் பொழுது மனசாட்சியா இருந்து உங்களை திசை திருப்பி சரியான வழியில நடத்துறவரியா நம்ம ஆவியானவர். அப்படி நீங்க பார்த்து பாருங்களேன், ஆவியானவரை இந்த வார்த்தை பயன்படுத்துவதற்கு மன்னிக்கணும், ஆவியானவரை லவ் பண்ண கத்துக்குவீங்க. எனக்கு அதுக்கு வேற வார்த்தை போட தெரியல, அதனாலதான் நான் இந்த லவ்ன்ற வேர்டை யூஸ் பண்ணேன். காதலிக்க கத்துக்கொள்வீங்க. ஆவியானவர் மேல ஒரு அபிரிதமான காதல் உண்டாகுங்க. எனக்கு அங்க வேற வேர்டு, வேற என்ன வேர்டு இருந்தா சொல்லுங்க, நான் மாத்திக்கிறேன். எனக்கு அதுதான் நல்ல வேர்டா தெரிஞ்சிச்சு. இல்ல, காதல் செய்கிற அந்த இளம் ஜோடிகளை பார்த்து இருக்கிறீங்களா?
இருட்டுல தனியா பாத்ரூம் போறதுக்கு பயப்படுவான், ஆனா பொண்ணு கூட இருட்டுல உட்காந்து பேசிருப்பான். ஏன் தெரியுமா? அந்த நேசம் இல்ல. மம்மி மம்மி நைட் ஆயிடுச்சு, ஆனா எங்க இருப்போம்? இருட்டுல பாருங்க. நிறைய பேர் அப்படிதான் பாத்துக்கிறேன். அந்த கும்பு இருட்டுல என்னடா போய் இன்னும் பாருங்க, பீச்சுக்கு போய் பாருங்க, மணலெல்லாம் அவ்வளவு சூடா இருக்கும் மே மாசத்துல. அங்க என்னமோ ஏர் கண்டிஷன் போட்டு உட்காந்துருப்பாங்க. ஏன் தெரியுமா? அது அவனுக்கு அப்படிதான் வெளிப்படுத்தி ஆகணும் அவனுடைய உணர்வை. பிகாஸ் தட்ஸ் லவ். அது அன்பு. ஆண்டவர் உன்னை திருத்துவதற்காக வந்தவர். அப்படி குத்தப்படுகிறாயா? ஆண்டவர் உனக்குள்ள இருக்கிறார். ரெண்டாவதா நம்ம படிச்சோம்னா, அவர் மட்டும் இல்லைன்னா, அவர் மட்டும் நம்மளை மீட்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மீட்கப்பட்டு இருக்க மாட்டோம். பரிசுத்த ஆவியானவர் மட்டும் அந்த மீட்படையக்கூடிய உணர்வை நம்மளுக்கு ஏற்படுத்தலன்னா, அழகா ஒரு ஜபம் சொல்லி தருவாங்க. இந்த 5 விரல் ஜபம் இல்ல. விலையேற பெற்ற ஆத்மா, குற்றம் சொல்லுகிற சாத்தான், பரிசுத்த ஆவியானவராகிய கர்த்தர், தேவனுடைய அன்பு என்னையும் ஒரு கருவியாக பயன்படுத்தும். இந்த ஜபம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஒரு சின்ன ஜபம், ரட்சிக்கப்படாத மக்களுக்காக அந்த லெந்து நாட்கள்ல ஜெபிக்கிறதுக்கான ஒரு ஜபம். எந்த மகனை வைத்து நாம் ஜெபிக்கிறோமோ அவர்கள் வெளியேற பெற்ற ஆத்மா, அவர்களை பற்றி குற்றம் சொல்லுகிற சாத்தானை கடிந்து கொள்ளுதல். பரிசுத்த ஆவியானவர் தான் ரட்சிப்புக்கு வழிவாசலை திறந்து விடுகிறவர். அவர் தான் போய் சொல்லுவார், திசை திருப்பாரு, இங்க பாரு அவங்க சர்ச்சை கூப்பிடறாங்க, போய் தான் பாரு. நிறைய பேர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, எனக்கு திடீர்னு ஒரு எண்ணம் வந்துச்சு பாஸ்டர், போய் தான் பார்த்தேன், அன்னைக்கு வந்து சேர்ந்தேன் சாமி கிட்டன்னுவாங்க. அப்படியே போயிட்டே இருந்தேன் பிரதர், அப்படிதான் போயிட்டே இருந்தேன்னா திடீர்னு ஒரு உணர்வு பிரதர், எனக்கு என்ன தெரியுமா, இந்த சந்து வழியா போகாது, அப்படிக்கா போ பிரதர், நான் மட்டும் அந்த சந்து வழியா போயிருந்தா எனக்கு என்ன ஆயிருக்கும் பிரதர். சொல்றோமா இல்லையா? இந்த உணர்வை ஏற்படுத்துகிறவர் தான் என்னுடைய பரிசுத்த ஆவியானவர். நம்ம நிறைய நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் விளையாட்டா நினைச்சிட்டோம். இந்த சிம்டம்ஸ் எல்லாம் கொண்டு வருவது தான் ஆவியானவர். மூன்றாவது காரியம், நாம பாவம் செய்யறதுல இருந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணி நம்மளை திசை திருப்புகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இப்ப எல்லாரும் எனக்கு பதில் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆசையா பாவம் பண்றீங்க? நான் கேட்கிற கேள்வி புரியலையா? உதாரணத்துக்கு, எனக்கு சிகரெட் ஸ்மோக் பண்ற பழக்கம் இருக்குது பிரதர், ஆசையா தினைக்கும் வாங்கி குடிக்கிறேன் பிரதர். அப்படியே குடிக்கிறீங்க? சாரி, அப்படியே குடிக்கிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேப்பர் படிச்சேன், சிகரெட் எல்லாம் ஏறிச்சு, ஐடி நிறைய பேர் குடிக்கிறாங்க, அப்படி கேட்க சாரி, கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. ஆசைப்பட்டா பிடிக்கிறோம், ஒரு பாவம் செய்கிறோம், ஆசைப்பட்டா பாவம் செய்கிறோம். அந்த டெம்டேஷன் வந்த உடனே அதை மேற்கொள்ள முடியாம, அதுக்கு மேல நம்மளால டிராவல் பண்ண முடியாம செஞ்சிட்ட உடனே அப்பா செஞ்சு முடிச்சிட்டா அப்படின்னு நினைக்கிறோமா? அதை குறித்து நம்மை நாமே பாதித்துக் கொள்ளுகிறோமா? நான் சொல்லிட்டேங்களா, உங்களுடைய இருதயம் எப்படிதமா இருக்கணும்? ஒரு பிறந்த குழந்தையினுடைய பாதத்தை போல. பார்த்திருக்கிறீங்களா அந்த பாதத்தை? பாப்பா பிறந்த உடனே போய் பாருங்க, வீட்டுல எல்லாம் பாப்பாங்களாம் பிறந்திருப்பாங்க, அந்த காலை தொட்டு பாருங்களேன், சாஃப்டா இருக்கும், சாஃப்டா இருக்கும், சாஃப்டா இருக்கும், சாஃப்டா இருக்கும். அதையே வச்சா நல்லா இருக்கும். அந்த குழந்தை நல்ல குழந்தை. நீங்களும் குழந்தைய தானே பிறந்தீங்க, இப்ப உங்க காலை தொட்டு பாருங்க. அந்த பாதத்துல குண்டூசி குத்துனா ரத்தம் வரும், நம்ம பாதத்துல குண்டூசி குத்துனா குண்டூசி வளர்ச்சிடும். ஏன் தெரியுமா? பார்த்து பார்த்து நடந்து நடந்து மறுத்து போயிடுச்சு. நான் சொல்றேன் கவனிங்க, உங்களுடைய இருதயம் மறுத்து விடக்கூடாது என்பதற்காக, அதே பாவத்துல நீங்க வாழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக. அதனாலதாங்க நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன், என்னுடைய யூத் ஃபெலோஷிப்ல அந்த வார்த்தையை நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், நீ பாவமே செஞ்சாலும் சிகரெட்டே குடிச்சாலும் ஃபெலோஷிப் வாங்க இல்லைன்னா நான் பா. ஏன் தெரியுமா? எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன் எங்கள் போதகர் இப்படி ஒரு காரியத்தை சொன்னார், எனக்கு இன்னும் மைண்ட்ல இருக்குது. இங்க வர்றா, எரியிற கட்டையோட ஈரக்கட்டை சேர்ந்துச்சுன்னா ஈரக்கட்டையே எரியும். உண்மையா இல்லையா? எரியிற கட்டையோட ஈரக்கட்டை சேர்ந்தா அந்த ஈரக்கட்டையும் எரியும். நீ ஐக்கியத்துல இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த சூழ்நிலை என்ன தெரியுமா பண்ண ஆரம்பிக்கும், உங்களை மாற்ற ஆரம்பிக்கும். அதனாலதான் நான் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் ஏன்னா நம்மள நீ பாவம் செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி உன்னை கண்ட்ரோல் பண்ணுகிறவர். இதெல்லாம் எதை தெரியுமா அடையாளப்படுத்துகிறது? முதல் காரியமா, நம்ம ஏன் ஆவியானவரை துக்கப்படுத்த கூடாதுன்னா, அவர் நம்மை நேசிக்கிறபடியினால. நான் சொன்ன இந்த 3 பாயிண்ட்டுக்கும் ஒரே வேர்டு சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களை நேசிக்கிறார், அவர் உங்க மேல அன்பு செய்கிறார். இல்ல, ஒரு 5 காரியத்தை நான் சொல்றேன், யோசிச்சு பாருங்க. உங்களை கிறிஸ்துவனிடம் வழி நடத்தினது யார்?
உங்க கண்களை திறந்து மீட்பரை பார்க்க செய்தது யார்? மன்னிக்கிற அந்த குரலை கேட்க செய்தது யார்? கிருபையை பெற்றுக்கொள்ள வழியை திறந்து விட்டது யார்? உங்களுக்குள்ள மீட்பரை தங்க வைக்க வழி உண்டாக்கினது யார்? இந்த எல்லா பாயிண்ட்டுக்கும் நீங்க ஆன்சர் இருந்தீங்கன்னா ஒரே வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர். இப்படியாப்பட்ட ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்திடலாமா? இல்ல? எடுத்து வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 26வது வசனம். அந்தபடியே ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியது என்னதென்று வசந்தன் கூட இன்ஸ்டால்மெண்ட்ல படிக்கிற மாதிரி இருக்குது. வசனத்தை யாருன்னா ஒருத்தர் படிங்க பார்ப்போம். அண்ணா சாரி படிங்க 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 யாருன்னா ஒருத்தர் படிங்க. அண்ணா மொபைல்ல படிக்கிறீங்களா? இல்லையா? அந்தபடியே நம்மளுடைய பலவீனங்களில் உதவி செய்கிறார். நல்ல கவனிங்க, நம்ம பலவீனங்கள்ல நம்மளுக்கு உதவி செய்கிறார். ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் அன்புள்ளவர். அடுத்தது நம்மளுக்கு ஜபத்து என்ன ஜெபம் பண்ணனே தெரியாம இருக்கும் பொழுது என்ன பண்றாரு? படிங்க. ஆவியானவர் தாமே வாக்கு கடங்க 24 hours பிரேயர் டவரா செயல்படுறாரு. அப்புறம் நமக்காக பிரேயர் பண்றாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த 3 காரியத்தை ஏன் ஆவியானவர் செய்கிறாருன்னா, இப்ப பேசும்போது புரியவே புரியாது. கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நேரம் சிரிச்சு நீங்க இப்ப பாருங்களேன், என்னடா நல்லா போச்சு, இப்ப வேற எதுவும் சொல்றாரு. இந்த 3 காரியங்களும் எது தெரியுமா? அன்புபடுத்து எது நம்ம வெளிப்படுத்துகிறது? பரிசுத்த ஆவியானவர் நம்ம கிட்ட அன்பா இருக்கிறாரு. ஆண்டவர் நம்ம மேல பாசமா இருக்கிறாரு. ஆவியானவர் ரொம்ப நல்லவரு. எனக்காக எங்க அப்பா அம்மா ஜெபம் பண்ண மறக்கிறாங்களோ இல்லையோ, எனக்காக எங்க ஃப்ரெண்டு ஜெபிக்கிறாங்களோ இல்லையோ, என் பாஸ்டர் ஜெபம் பண்றாங்களோ இல்லையோ, எனக்கு எப்பெல்லாம் ஜெபிக்க முடியலையோ அப்பெல்லாம் என்னை அறியாமலே எனக்காக ஒருவர் என்னுடைய வருத்தங்களை, என்னுடைய எல்லா துக்கங்களை, என் ஜெபிக்க முடியாத நிலைமைகளை அறிந்து எனக்காக ஒருவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இந்த பாருங்க, இந்த ஆவியானவர்கிட்ட பிடிச்ச ஒரு வார்த்தையை மட்டும் நான் காட்டிட்டு அடுத்த 2 விஷயத்தை போயிட்டு நான் முடிச்சிடுறேன். கரெக்டா மணி 5:55 ஆக போகுது. ஓகேங்களா? எடுத்து வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 27வது வசனம். ஆவியானவர் எவ்வளவு அன்பானவர்ன்றதை காட்டுறோம் பாருங்க. ஏமாத்திரம். நல்லா படிச்சுங்க. இன்னொரு ஆள் படிங்க பாப்போம். அதே வசனத்தை. தேவன் மெய்யாகவே வசனத்தை படித்துக் கொள்ளாதே. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 27வது வசனம். எல்லாம் அந்த பைபிள் அந்த வசனத்தை எடுத்து பார்ப்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 20 படிக்கிற பாருங்க வசனத்தை. சும்மாதான் ஜஸ்ட் ஃபார் ஃபன், உங்களை யாரையும் ஹர்ட் பண்ணல. வசனம் படிக்கும்போது நல்லா தெளிவா படிக்கணும். தேவன் மெய்யாகவே பூமியில் வாசம் பண்ணுவாரோ? எனக்கு கொஸ்டின் மார்க் இருக்குது. நீங்க எப்படிமா படிச்சீங்க? தேவன் மெய்யாகவே இன்ஸ்டால்மெண்ட்ல எனக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கி தருவாரோ? ஓகே, தேவன் மெய்யாகவே பூமியில் வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே, நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை பாத்தீங்களா? வானாதி வானம் அவரை கொள்ளாது. நான் கற்ற இந்த கோயில் அவர் உள்ள வாசம் செய்ய முடியாது. இவ்வளவு பெரிய ஆண்டவர் இப்ப எங்க தெரியுமா வாசம் செய்கிறார்? நம்ம குட்டி இருதயத்துக்குள்ள வந்துட்டார். எங்க தெரியுமா? அந்த வசனத்தினுடைய விளம்பரம், அந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை பாருங்க. அதை எழுதும் போது பக்தன் பயங்கரமா எழுதுறாரு. வானம் கொள்ளாதே அவரை நீ சாதாரணமா சர்ச்சுள்ள வச்சு பூட்டிட முடியாது. நான் கட்டின இந்த சர்ச்சை அவருக்கு பத்தாது. உலகத்துல எவ்வளவு பெரிய சர்ச்சாலும் பத்தாது. அப்படி சொன்னவர் புதிய ஏற்பாட்டில் எப்படிமா மாறிட்டாரு? 1 யோவான் 4:4 பிரகாரம் உலகத்துல இருக்கிறவனை காட்டிலும் எங்க இருக்கிறாரா?
சத்தமா சொல்லுங்க, எங்க இருக்கிறாரா? ஆவியானவர் இப்ப எங்க தெரியுமா வந்துட்டாரு? உங்களுக்குள்ள வந்துட்டாரு. நம்ம இருதயம் செம்மையா இருக்கும்ல, நம்ம இருதயத்தை மட்டும் கொஞ்சம் வெளியில யாருமே இல்லாம கொஞ்சம் எடுத்து ஆண்டவர் காட்டினாருன்னா நம்ம நிறைய பேர் இங்க நிக்கவே மாட்டோம். குப்பையாய் குடிசையை போன்ற இருந்த அந்த வீட்டுக்குள்ள வானாதி வானம் கொள்ளாதவர் உள்ள வராரு, குடிசையை மாளிகையாய் மாற்ற. காரணம் என்ன தெரியுமா? உன் மீது வைத்த அன்பு. இதுல எவ்வளவோ பாவ குப்பைகளை கொண்டு வந்து நம்ம சேர்க்கிறோம். நம்மளை நாசப்படுத்தணும் பிசாசு வரும் பொழுதெல்லாம் அவரால் அதை சகிக்க முடியல. ஏன் தெரியுமா? அவர் நம்ம மேல் வைத்த அன்பு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு, கண்ணா நான் உள்ள வாசம் செய்யறேன்டா கண்ணு, என்ன உனக்கு ரொம்ப பிடிக்கும், நானும் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், பட் ஆனா நீ இந்த குப்பைகளை கொட்டும் பொழுது என்னால அங்க இருக்க முடியல, தயவு செய்து இந்த குப்பைகளை எடுத்துருன்னு சொல்லி ஒரு வாட்டி சிகரெட்டை கையில பிடிக்கும் பொழுதோ, இல்ல ஒவ்வொரு வாட்டி பொய் பேசும் பொழுதோ, ஒவ்வொரு வாட்டி அசுத்தமாய் சிந்திக்கும் பொழுதோ என் ஆண்டவர் நம்ம சொல்றாரு, தப்பு தப்பு. அவர் அந்த தப்புன்ற வேர்டு வந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்க என்னமா பண்ணோம்? ஐயோ, நம்ம வீட்டுக்குள்ள ஏதோ குப்பையை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன் இதை ஆண்டவர் சொன்னோம்? குப்பையோட குப்பையா இருக்கலாமே. ஏன் தெரியுமா அவர் அப்படி சொல்றாரு? செய்யாதுன்னு உன் மேல வைத்தான்னு. புரிஞ்சுச்சுங்களா? இப்ப பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துறீங்களா? ஏன் துக்கப்படுத்த கூடாதுன்னா, முதல் காரணம் அவர் உங்கள் மேல் அன்பாய் இருக்கிறார் என்பது. கரெக்டா மணி 6 இன்னும் 4 நிமிஷம். ஓகே ஓகே, அடுத்தது படிப்போம். பரிசுத்த ஆவியானவர் இரண்டாவது காரியம் ஏன் நம்ம துக்கப்படுத்த கூடாதுன்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு முத்திரையாய் இருக்கிறார். இந்த முத்திரையை ரெண்டா பிரிக்கலாம் நம்ம. ஒன்னு உறுதியின் முத்திரை, இன்னொன்று பாதுகாப்பின் முத்திரை. அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது? அன்றியும் மீட்கப்படும் நாளுக்கென்று அப்ப நம்ம என்னவா மாறிட்டோம்? முத்திரையா மாறிட்டீங்களா? என்னவா மாறிட்டோம்? ஆல்ரெடி நம்மள ஒருத்தர் என்ன பண்ணியாச்சு? சீல் பண்ணி ரிசர்வ் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். அவ்வளவுதான் ராஜா, இதுக்கப்புறம் நீ யாருதான்? எனக்குரியவன். நீ இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண முடியாது? வெளியில போக முடியாது. நான் என்ன பண்ணிட்டேன் தெரியுமா? விலை கொடுத்து வாங்கிட்டேன். நான் தான் உனக்கு சாட்சியா இருக்க போறேன், நான் தான் உன்னை நடத்த போறேன். முத்திரையிடப்படாத எந்த விசுவாசமும் விசுவாசம் அல்ல, அது விஷம். ஆண்டவர் உங்களை முத்திரையிட்ட பிறகு நீங்க யாருக்கு சொந்தமாயிருந்தீங்கன்னா இந்த உணர்வு வந்துட்டாலே போதும். ஏன் துக்கப்படுத்த கூடாதுன்னா, உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கணும், ஆண்டவரே நீங்க என்ன வாங்கிட்டீங்க, நான் உமக்கு சொந்தமானவன். அதனால வசனம் நிருபங்களை நம்ம படிக்கிறோம், அவர் நம்ம கிரயத்திற்கு கொண்டிருக்கிறாரே, நம்ம கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறோமே. ஆண்டவர் தம்முடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் கொடுத்து நம்மை மீட்டபடியினால ஆண்டவர் நம்மளை சீல் பண்ணிட்டாரு. உங்க பேரை சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார், சரவணா நீ எனக்கு சொந்தம்னு சீல் பண்ணிட்டார். அவ்வளவு நல்ல ஆண்டவர். அதனால ஆவியானவரை துக்கப்படுத்த கூடாது. ஸ்பீடா போவோம். இரண்டாவது நான் சொன்ன பாதுகாப்பின் முத்திரை. ஆண்டவர் ஏன் அந்த முத்திரைன்ற வேர்டை பவுல் அங்க பயன்படுத்தினார்னா, அவர் நம்மை பாதுகாக்கிறார். எப்படி பாதுகாக்கிறார்? யாரெல்லாம் உங்களுடைய வீட்டு அந்த பத்திரங்கள், அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கபோர்ட்ல வச்சிருப்பீங்க, இல்ல டிரால வச்சிருப்பீங்க, எங்க வச்சிருப்பீங்க? நம்ம கஷ்டப்பட்டு 5 வருஷம் படிச்ச டிகிரி சர்டிபிகேட் எங்கேயும் ஃபைல் உள்ள டிவி கிடக்கும். ஆனா டாக்குமெண்ட் எல்லாம் எங்க இருக்கும்? பத்திரமா இருக்கும். ஏன்? அது பாதுகாக்கப்பட வேண்டியது. அது பாதுகாக்கப்பட வேண்டியது. நான் சொல்றேன் பாருங்க, உங்க வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றுவதற்கு ஒரு நாள் ஒண்ணு வரும். இந்த உலகம் நம்ம எல்லாரையும் தேடும், நம்ம யாரும் இருக்க மாட்டோம். ஏன் தெரியுமா? நம்ம முத்திரையிடப்பட்டதுனால, நாம் பாதுகாக்கப்பட்டபடியினால, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தபடியினால, ஆண்டவர் நம்மளை சீல் பண்ணபடியினால, கிறிஸ்துவனுடைய வருகை வரும் பொழுது நம்ம எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இந்த முத்திரையிடப்படாதவர்கள் பாதுகாப்பட்டவர்களா இந்த பூமியில சுத்திட்டு இருப்பாங்க. அதற்காகவே கர்த்தர் நம்மளை சீல் பண்ணி இருக்கிறார். யோசிச்சு பாருங்க. இப்ப துக்கப்படுத்துறாங்க ஆவியானவரை, படுத்தக்கூடாது. ஆவியானவர் நம்ம துக்கப்படுத்தும் பொழுது என்ன நடக்குது, அல்லது எது ஆவியானவரை துக்கப்படுத்துகிறதுன்னு, அந்த ஆவியானவருடைய துக்கம் என்ன அப்படின்னு படிச்சு நம்ம அடுத்த கிளாஸுக்கு போய் முடிச்சோம். ஓகேங்களா? எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம். எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம். எது ஆவியானவரை துக்கப்படுத்துகிறது? என் ஜனங்கள் 2 தீமைகளை எனக்கு செஞ்சாங்க. முதல்ல ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்ன விட்டுட்டாங்க? தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய
வெடிப்புள்ள தொட்டிகளை நல்லா கவனிச்சு பாத்தீங்களா? ஆண்டவருக்கு எது தெரியுமா அப்படி துக்கமா இருக்குது? நன்மை செய்த ஆண்டவரை நம்ம நிறைய நேரத்துல மறந்துடுறோம். உண்மையா இல்லைங்களா? இங்க இருக்கிற எத்தனை பேர் அப்படி ஒரு 2 செகண்ட்ல சாக வேண்டிய ஆதரிங்களா? 2 செகண்டியா தப்சையா நன்மை இல்ல? யோசித்து பாருங்க. ஆண்டவர் நம்மளை காப்பாற்றினாரா இல்லையா? நன்மை, இதை நான் ரொம்ப பேச விரும்பல, நீங்க வீட்டுல போய் தியானம் பண்ணிக்கங்க. ஆண்டவர் நன்மை செய்கிறதை நம்ம மறக்கும் பொழுது துக்கப்படுகிறார். அடுத்தது அவிசுவாசமா இருக்கும் பொழுது துக்கப்படுகிறார். ஏன் தெரியுங்களா? அவரால முடியும்ன்ற நம்பிக்கை நம்மளுக்கு இல்லாததுனாலதான் அவிசுவாசம் வருகிறது. உண்மையா இல்லைங்களா? கரெக்டா இல்லைங்களா? நான் பேசுறது தப்பா இருந்தா எழுந்து கேளுங்க கேள்வி. நான் அதெல்லாம் நிறைய வாங்கிட்டேன், அதனால நீங்க நிறைய திட்டிட்டு கூட போனா என்ன இல்ல. நிறைய நேரத்துல நம்மளுக்கு நம்ம ஆண்டவர் மேல நம்பிக்கையே இல்லை. ஆனா இங்க வந்து பாருங்க, நம்ம பாடுற பாட்டெல்லாம் வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், போகும் போது ஸ்நாக்ஸ் தருவீன் அப்படி நினைச்சிட்டோம். அது இல்லம்மா, என் ஆண்டவர் சூழ்நிலை இல்லாத இடத்துல சூழ்நிலையை உருவாக்க முடியும். அப்படி நீங்க ஆண்டவரை நம்ப பழகணும். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள எழும்பணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நீதிமான் எப்ப தெரியுமா பிழைப்பான்? விசுவாசம் இருக்கும் பொழுதுதான். விசுவாசத்தினால் வராதது யாவுமே பாவம். ஆவியானவருக்கு நீங்க அவிசுவாசமா இருந்தீங்கன்னா ஆண்டவரால் அந்த துக்கத்தை சகித்துக் கொள்ளவே முடியாது. நான் இதெல்லாம் லைட்டா பேசுறேன். ஆனா பவுல் ரொம்ப அழகா அந்த அதிகாரத்தில் எழுதுகிறார். 4வது அதிகாரத்தை திருப்பி கொள்ளுவோம். பவுல் எவ்வளவு அழகா எழுதுறாரு பாருங்களேன். கிட்டத்தட்ட 18 காரியங்களை ஆவியானவர் துக்கப்படுத்துகிறார் என்று எழுதுகிறார். படிக்கலாமா? முதல்ல படிப்போம். 4வது அதிகாரம் 19வது வசனம். உணர்வில்லாதவர்களாய், நல்லா கவனிங்க, ஆவியானவர் துக்கப்படுகிற முதல் காரியம் சகல விதமான அசுத்தங்களை நாம் நடப்பிக்கும் பொழுது ஆண்டவர் துக்கப்படுகிறார். 2வது காரியம் அதிலேயே படிங்கம்மா. ஆவலோடு நடப்பிக்கும்படிக்கு பாவத்திற்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆவியானவர் துக்கப்படுகிறார். பவுல் ரொம்ப அழகா பிரிச்சு எழுதிதான் கடைசியா வந்து இங்க முடிக்கிறார். பவுல் எப்படிமா சொல்றாரு? நீங்க பாவத்தை ஆவலோடு செய்யும் பொழுது. ஒரு வாட்டி தவறிட்டோம். பொதுவாகவே இந்த கம்யூனியன் சர்வீஸ்ல பார்த்திருக்கிறீங்களா? நிறைய பேரு நம்ம இப்போ தேவனுடைய அந்த திருவிருந்தில பங்கெடுப்போம் உடனே சர்ச்சில் ஒரு 4-5 பேர் எழுந்து போயிட்டே இருப்பாங்க. இவங்களாம் யார் தெரியுங்களா? உண்மையாவே அவங்களுக்கு திருவிருந்து எடுக்க கூடாதுன்னு ஆசை இல்ல. அவங்களுக்கு பயம் என்ன தெரியுமா? இப்ப நான் இப்ப எடுத்துட்டேன்னா நாளைக்கு பாவம் செய்ய முடியாது, நான் அதுக்கு எடுக்காம பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன்னு. இவங்க யாருன்னா இந்த 2வது கேட்டகரி. அந்த ஆவலோடு கூட அந்த பாவத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள். இதை நீங்க இப்படி எங்கேயாவது, நல்லா கவனிங்க, நான் எதையும் ரொம்ப ஓப்பனா பேசல. எந்த இடத்துலயாவது பாவம் செய்யணும்ன்ற ஆசை உங்களுக்கு அதிகமா இருந்தா, இதை பண்ணிடணும், இதை பார்த்துடணும், இதை செஞ்சிடணும் அப்படி ஒரு எண்ணம் உருவாச்சுனாலே உங்க மைண்ட்ல பிளாஷ் ஆக வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? நான் ஆவியானவரை துக்கப்படுத்த தொடங்கி விட்டேன். அவ்வளவு அதுதான் எழுதுற அந்த அதிகாரம் முழுவதும். அடுத்த காரியம் 25வது வசனம். அவயங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை கலைந்து. என்னவா? ஆவியானவருக்கு பிடிக்காத 3வது காரியம் பொய் பேசுறது. ஏன் பிரதர் லேட்டு? இப்பதான் ஜெபத்துல இருந்து வந்த பிரதர், இப்பதான் ஸ்கோர் பார்த்துட்டு வந்திருப்பாரு. லேட்டா வந்ததுக்கு சொல்ற காரணம் உண்மையா இல்லையா? நான் இதெல்லாம் சிம்பிளா சொல்றேன். எத்தனை பொய்களை நம்ம பேசி இருக்கிறோம் இல்ல? ஜோம் பண்ணிட்டு தான் போயிருப்போம். ஒரு காரியத்தை மறைப்பதற்கு எத்தனை பொய்கள். பொய்யர் அனைவரும் 2ஆம் அக்கினி கடல்ல தடுக்கி விழுவார்கள். தெரியாம போய் விழுந்துருவாங்க. இருக்குது ஆண்டவர் ஃபுட்பால் ஆடுவார், கரெக்டா தள்ளி விடுவாங்க. யோசிச்சு பாருங்க. பொய் நான் அருவருப்பானது கருத்து இருக்கு. எவ்வளவு பொய் பேசுறோம். சின்ன விஷயத்துக்குலாம் பொய் பேசுறோம். சின்ன விஷயம். ஏன் லேட்டுன்னு உண்மையை சொல்லிடு. ஏன் உங்களால இதை செய்ய முடியல? உண்மையை சொல்லிடுங்க. நீங்க ஒரு பொய்யை மறைப்பதற்கு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அது பெருசா வளர்ந்துடும். இது ஆவியானவரை துக்கப்படுத்துகிறதா? நம்மளாம் ஆவியானவரை துக்கப்படுத்துறதுன்னா பெரிய பெரிய பாவங்களா நினைச்சிட்டோம்ல. கொள்ள அது இதுன்னு நினைச்சிட்டோம். சொல்லட்டுங்களா? ஆண்டவர் அதான் புறாவோடு கூட அவர் ஒப்பிட்டாங்க. டிஸ்டர்ப் ஆயிடுவாரு சீக்கிரமா. சின்ன விஷயம் தான் பிரதர், பெரிய பாவம் இல்ல.
ஏன்பா இந்த இது கட்டல, அதுவா நான் வாங்கி வந்துட்டு இருப்போம், மறந்துட்டு இருப்போம். ஆனா மறந்துட்டேன்னு சொல்றதுக்கு பதில் அப்படியே அது அதுக்கு ஏதாவது போய் சொல்றது. ஆண்டவர் துக்கப்படுகிறார். அடுத்த காரியம், அடுத்தது படிப்போமே. அதுல 26வது வசனம். நீங்கள் கோபம் கொண்டாலும் நல்லது. நீங்க காரணம் இல்லாமல் உங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா ஆவியானவரை துக்கப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேர் கோபம்? கை தூக்குங்க. கோபமே வரும். நான் கேட்கிற கேள்வி புரியலையா? எத்தனை பேருக்கு கோபம் வரும்? வருங்களா கோபம்? உங்க கோபம் காரணத்தோடு இருக்கணும். அதுக்காக எந்த டைமும் கோபப்படக்கூடாது. புரியுதுங்களா? கோபம் எல்லாருக்குமே வரும். ஏசாமியே கோபப்பட்டாங்க. எதுக்கு தெரியுமா? எங்க கோபப்பட்டாங்க சொல்லுங்க? சர்ச்சில் வந்து மியூசிக் வாசிக்க ஆள் வரல, ஆவியானவர் ரொம்ப டயர்ட் ஆயிட்ட கோபப்பட்டாங்க. கல்லர் கொகையாய் மாற்றும் பொழுது கோபம் வந்துச்சு. வேற எங்க கோபப்பட்டாரு? வேற எங்க கோபப்பட்டாரு? பேதுருக்கிட்டயா? வேற எங்க? வேற எங்க கோபப்பட்டார் சொல்லுங்க? ஒரு இடத்துல கோபப்பட்டு சபிச்சார் ஒரு காரியத்தை. ஏன் சபிச்சாரு? பைபிள் என்னமா சொல்லுது? அது கனி கொடுக்கிற காலமே இல்ல, அங்க பழமே இல்ல, பழம் இல்ல, அந்த டைம் பழம் வராது. ஆனா ஆண்டவர் போனாரு, அங்க பழத்தை எதிர்பார்த்தாரு. பழம் வசனம் அப்படிதான் சொல்லாது. அந்த அந்த கனி கொடுக்கிற காலம் இல்ல. ஆனா அங்க ஏங்க போய் ஆண்டவர் கோபப்பட்டு வந்தாரு? மேட்டர் என்ன தெரியுங்களா? அது பழுப்பது, அது அதுல காய்கள், அந்த பழங்கள் வருவதற்கு முன்பாக அல்லது பழம் வந்துட்ட பிறகு அது நிறைய இலைகளை காட்டும். அப்பதான் கண்டுபிடிப்பாங்களா இதுல பழம் இருக்குதுன்னு. அந்த அத்திமரம் என்னமா பண்ணுச்சு? இலையை காட்டி இயேசுவை மயக்க விடலாம் நினைச்சிச்சு. அதனாலதான் சாபத்தை வாங்கி கட்டிச்சு. புரியுதுங்களா? நிறைய நேரத்துல மாயமாலம் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்திடும். இங்க நம்மளாம் யாரு? ரிபாலா சந்தாரா ஆரா அம்பரா. வெளியில போயிட்டா கம்முன்னு இருப்பா. நீங்க நான் பாத்துக்கிறேன். இங்க அதனாலதான் நான் சொல்லுவேன், இங்க பாருங்க, எப்பவுமே உங்க ஃபேஸாவே இருக்கணும். நிறைய பேரு இந்த சர்ச்சுக்குள்ள மீட்டிங் வந்த உடனே ஒரு மூஞ்சி வந்துருங்க. இந்த வார்த்தை பயன்படுத்துற மன்னிக்கணும், சென்னை லாங்குவேஜ். ஒரு மூஞ்சி வந்துடும். அந்த மூஞ்சி பேர் என்ன தெரியுங்களா? முனிவர் மூஞ்சி. இங்க இருக்கிற வரைக்கும் முனிவர் மூஞ்சி. வெளியில போயிட்டு பாருங்க, அந்த முனிவர் மூஞ்சி தூக்கிட்டு பல பேர் இருப்பாங்க. இல்ல நான் சொல்லிட்டேங்களா? மாயமாலம் பண்ணாதீங்க. அது ஆவியானவரை துக்கப்படுத்தும். நீங்க நீங்களாவே இருங்க. யாருக்கு முன்னாடி உங்களை பெருசா காட்டாதீங்க. எனக்கு இதுதாயா தெரியும், என் ஸ்டைல் இதுதாயா. இன்னைக்கு காலையில ஒரு சர்ச்சில் பேச கூப்பிட்டு போனாங்க. அந்த சர்ச்சுக்கு போனா ரொம்ப பாரம்பரியமான சபை. எனக்கு தெரியாது, நம்ம ஸ்டைலே இப்படி யூத்ல பேசி பேசி ஆயிடுச்சா. நான் கொஞ்சம் இறங்கி பேசணும். அந்த ஐயர் வந்து எனக்கு அப்பதான் யோசிச்சேன், நம்ம அப்படி பழகிட்டோம். ஏன் நான் அப்புறம் சொன்னப்ப நான் பார்ப்போம், அந்த ஐயருக்கு ஒரு கேக் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். ஐயருக்கு கேக்கு. நல்லா பாருங்க, ஏசாமி எங்கேயும் மேல போட்டு பிரசங்கம் பண்ணல. ஏசாமி கூட்டத்தோட கூட்டமா இருந்தாரு. அதனால தான் நான் ஒரு பிள்ளை கூட்டமா வந்தோடனே ஐயர் எனக்கு முறைச்சு பார்த்தாரு. நான் அப்ப நினைச்சு அத்தாட்டி நம்மள கூட மாட்டேன். உண்மைதானே? மாயமான வேண்டாம். நீங்களா இருங்க. நீங்க எதுல தெரியுமா மாறக்கூடாது? ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல கேரக்டர் வச்சிருப்பார் பாத்தீங்களா? அந்த கேரக்டர்ல மட்டும் மாறிடாது. அந்த கேரக்டராவே இருக்கு. உங்களுக்கு அன்புன்னு ஒரு கேரக்டர் இருந்துச்சுன்னா உன்னை பத்தி 1000 குறை சொன்னாலும் அந்த அன்புன்ற கேரக்டர்ல மாறாது. மாயம் நம்ம எங்கேயோ போறோம். மாயமானம் வேண்டாம். புரியுதுங்களா? அடுத்த காரியம் 26வது வசனம். மன்னிக்கணும், 26வது வசனத்துடைய பிற்பகுதி. சூரியன் முன்பாக என்ன கிடையாது? எந்த எரிச்சல்? எந்த எரிச்சல்? கோவ எரிச்சலா? எந்த எரிச்சல்? இந்த எரிச்சல். புரியுதுங்களா? சில பேரை பார்த்த உடனே சொல்லுவோம், போறாங்க, அவனுடைய அடக்காராதனை கலந்து கொள்ற வரைக்கும் என் உயிர் போவாங்க. ஆனா முன்னாடி சொன்ன வார்த்தை என்ன? ஆண்டி எப்படி இருக்கீங்க? ஆண்டி போறாங்களே, ரொம்ப பண்ணிக்குவாங்க. அவங்க மட்டும் தான் ஏமாச்சான் தங்கச்சின்னு போறாரு. அண்ணன் இவர் மட்டும் ஆயிடுச்சு, இவர் தான் ஜான் ஜெபராஜ், மோகன் ஜெபராஜ். ஆனா எப்படி? அவர் என்னைக்கோ நம்மள ஏதோ ஒண்ணு சொல்லி இருப்பாரு. அந்த எரிச்சல் நம்ம என்ன பண்ணுது? உண்ணம் போட்டு
அறிவிட்டே இருந்துச்சுன்னா நீங்க பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். நான் சொல்றது எதுவும் பெரிய பெரிய பாவங்கள் அல்ல. இங்க நீங்க சிரிக்கிறத பார்த்தா நிறைய பேர் அதுல டன் கணக்குல உட்கார்ந்துக்கிற மாதிரி இருக்கு. ஆமா பிரதர், இப்ப கூட வந்தேன், நான் வழக்கமா உட்கார்ற சீட்டு பிரதர், அந்த பொண்ணு நீ புதுசா வந்து உட்காந்துச்சு. அது வந்து என்னால இப்ப பாட்டு கூட பாட முடியல. நீ வந்தால் நான் வரதுக்கு முன்னாடி அவன் வந்தான். எரிச்சல், ஆவியானவர் துக்கப்படுகிறார். சிரிச்சுனே இருங்க, அதே டைம்ல உள்ள வாங்கிக்கீங்க. ஆமா ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, உண்மைதான் ஆண்டவரே, உண்மைதான் ஆண்டவரே. நிறைய நேரத்துல எங்க அம்மா மேல கூட எனக்கு அந்த எரிச்சல் வந்துட்டு ஆண்டவரே. நிறைய நேரத்துல என் லீடர் மேல கூட அந்த எரிச்சல் வந்துட்டு ஆண்டவரே. நிறைய நேரத்துல புரிஞ்சு கொள்ளாம இப்படி எரிச்சல் வருதுன்னா நீங்க ஆவியானவரை துக்கப்படுத்துறீங்க. பவுல் அதை தான் அழகா எழுதினாரு. அடுத்தது எரிச்சலுக்கு அப்புறம் யாருக்கு இடம் கொடுக்க கூடாதான்? பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. அவன மாதிரி ஒரு கேடு கட்ட திரும்ப வேற யாரும் இல்லை. புரியுதுங்களா? இடம் கொடுத்தா ஓடி வந்து உட்காந்துக்கும். நான் சொல்லட்டுங்களா, பிசாசுக்கு இடம் கொடுக்கறதுக்கு நிறைய வழி இருக்குது. அதுல முதல் வழி நம்ம கண்ணுங்க. செம்மையா இல்ல? அந்த மூணாவது ஒருத்தர் உட்காந்து பார்த்து, ஆனா இங்க எப்படி இருப்போம்? இங்க என்னமா படம்? அழகே உண்மையான டேஞ்சர். கேஷுவலா இருப்போம், பாப்போம், உண்மைதானே? ஆனா நம்ம வந்து அதான் சொன்ன வந்த உடனே முனிவர் கொஞ்சம் மாட்டிக்கிறது உள்ள வந்த உடனே. அப்படியே நம்ம எல்லாம் நம்ம இப்ப தேசத்துக்காக ஜெபம் பண்ணமே அண்ணா, இவங்க எல்லாரும் போய் செக் பண்ணி பாருங்க, வீட்டுல யாரும் தேசத்துக்காக ஜெபம் பண்ண மாட்டாங்க. இப்ப இவங்க என்ன ஃபுல்லா இந்தியா எப்படியாவது ஜெயிச்சுடணும் ஆண்டவரே, எப்படியாவது கேட்டா நம்ம தேசத்துக்காக நாம தானே ஜெபிக்கணும். எப்போ இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்தா மட்டும் இடம் கொடுக்காத பிசாசுக்கு. தங்கச்சி, ஒரு அண்ணன் வருவாருமா, நீ காலேஜ் படிக்கிற இடத்துல சூப்பரா இருப்பாரு. இப்பதான் நீ காலேஜுக்குள்ள போயிருப்ப, ஸ்கூலுக்குள்ள போயிருப்ப. அந்த அண்ணன் பக்கத்து வீட்டுல தோச்சு போட்ட ஜீன்ஸ் எடுத்து போட்டு முன்னாடி 8, 9 எல்லாம் போட்டு காட்டுவாரு. நம்பிடாத, இடம் கொடுத்த வந்துருவாரு. அல்ல ஒரு சீசன்ல நம்ம அக்காங்க எல்லாம் முடிவாருன்னா ரொம்ப அழகா இருக்கும். இப்ப நிறைய ஸ்பீட் பிரேக் தாங்க எல்லாம். நம்பிடாத, சில பேர் துணிக்கிறது கூட இல்லை. சிம்பிளா சொல்லிருக்கேன். இந்த மாதிரி எத்தனை விஷயங்களை நம்ம பிசாசுக்கு இடம் கொடுத்திருக்கோம். திங்க் பண்ணி பாருங்க. அட சிரிச்சுட்டே யோசிங்க, சிரிச்சுக்கிட்டே. ஆமா உண்மைதான். சின்ன விஷயத்துல இடம் கொடுத்தனால பிசாசுக்கு இடம் கொடுத்தால் ஆவியானவரை துக்கப்படுத்துகிறீர்கள். அதே வசனத்தினுடைய 27வது வசனம், 28வது வசனம். எனக்கு ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, அவ்வளவு திருட்டு பசங்க இந்த பேசுல பவுல் ஏன் இதை எழுதுனாருன்னு தெரியல. நான் நினைக்கிறேன் அவர் எந்த திருடதை நம்ம சொல்றாரு. எந்த திருடன் தெரியுமா? மீட்டிங் முடிச்சுட்டு போகும்போது நிறைய கேசட் எல்லாம் விற்பாங்க. அதுல ஒரு ஆளுக்கு கேசட் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்காது. செம்மையா இருக்கும் இந்த சிடி, செம்மையா இருக்கு இந்த புக்கு, செம்மையா இருக்கும், ஒரு நாள் படிச்சுட்டு கொடுக்குறேன் கூட. அதோட அவன் திருடன். படிச்சுட்டு கொடுக்குறேன்னு சொன்ன புக்கு அவங்க வீட்டு செல்ஃப்ல ரொம்ப அழகா நிற்கும். இந்த மாதிரி எத்தனை புத்தகங்கள் நம்ம வீட்டுல நிரம்பி இருக்கிறது இல்ல? எத்தனை பேர் வீட்டுல பாத்திரங்கள் நிரம்பி இருக்கிறது? எத்தனை பேர் வீட்டுல வாங்கி போன புக்ஸ் நிரம்பி இருக்கிறது? உண்மை இல்லைங்களா? சின்ன விஷயம்தான். எப்போ ஒருத்தருக்கு நீங்க வாக்கு கொடுத்துட்டு திரும்ப தரேன்னு சொல்லிட்டு தரலையோ அதற்கு பெயர் திருடுதல். எப்போ ஒருத்தருடைய அனுமதி இல்லாம ஒரு பொருளை எடுக்கிறோமோ திருடுதல். நான் ஏன் தெரியுமா அதை சொல்றேன்? இந்த திருட்டு விஷயத்துல ஆவியானவர் துக்கப்படுகிறார். பேசிட்டு இருக்கிற நான் ரொம்ப அதான் சொன்னேன், இருதயத்தை கைத்து வச்சா நீங்க சொல்லுவீங்க, படுபாவி இவனையா கூப்பிட்டு. என்னுடைய மாஸ்டர் டிகிரி பண்ணும்பொழுது எனக்கு இந்த மாதிரி ஒயிட் ஷீட்னா ரொம்ப பிடிக்கும். பொதுவாகவே ஒரு மாதிரி இது மேல எப்படி சொல்றீங்கன்னா ஒரு ஆசை எனக்கு ஒயிட் ஷீட்னால. என்னுடைய ப்ரொஃபசர் எனக்கு மாஸ்டர் டிகிரிக்கு எனக்கு டீச் பண்ற ப்ரொஃபசர் என்ன பண்ணாரு, சரவணா ரூம் பண்ணாரு. அவர் ஒரு வேலை விடுறதுக்காக நான் இங்கே தான் இருக்கு எங்க காலேஜ். நானும் போனேன். அவருடைய அந்த டேபிள் மேல இந்த ஒயிட் ஷீட் கரெக்டா இருந்தா அது லெட்டர் பேடு, அவருடைய லெட்டர் பேடு. அவர் ஹியூமன் ரைட்ஸ் இருக்கிறாரு, நம்ம இந்த விக்டோரியா ஹாஸ்டலுடைய டீனா இருந்தார். எனக்கு இந்த பேப்பரை பார்த்த உடனே என்ன ஆயிடுச்சு, ஒரு ஆசை வந்துச்சு. அப்படின்னு இங்க வாடான்ட்டு அவர் போனார் பாருங்க. இந்த ஸ்டாஃப் ரூம்ல இருந்து அந்த ஸ்டாஃப் ரூம் போனார். அவ்வளவுதான் போனார், சுத்தின்னு தான் போனோம். இவர் அப்படி போறதுக்குள்ள இதை எடுத்து பேக்ல சொல்லிட்டு கம்மன் வந்து என் ஃப்ரெண்ட் கிட்ட கொடுத்துட்டேன். ஏ வச்சு இதை வச்சு வந்துடுறேன். யார் தெரியுமா
சண்டே ஆனா தேவனே தேசத்திலே எத்தனை திருடர்கள் ரட்சிக்கப்படாது இருக்கிறார்களே கதர்ல சரவணா இப்ப ஒரு பெரிய ஒயிட் ஷீட் அந்த லெட்டர் பேடே வச்சாச்சு. நீங்க நம்ப மாட்டீங்க. அதை வச்சுட்டு எங்க ப்ரொஃபஸருக்கு தெரியாது. நான் எடுத்துட்டு எங்க காலேஜ் விட்டு அந்த படிக்கட்டு இறங்கும்போது ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, சூப்பர் சரவணா சூப்பர் அப்படின்னு. எனக்கு அந்த சூப்பர்ன்ற வார்த்தை என்னை என்கரேஜ் பண்ற மாதிரி இல்ல, என்னை அழ வைக்கிற மாதிரி இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிட்டு நடந்துட்டாங்க. செகண்ட் ஸ்டெப் வர சூப்பர் சூப்பர். வெளியில போய் சாட்சி சொல்லுவல நீ உத்தமன்னு, வெளியில போய் நீ சாட்சி சொல்லுவல சூப்பர்னு, வெளியில போய் நீ சாட்சி சொல்லுவல பரிசுத்தவான்னு, வெளியில போய் திருடக்கூடாதுன்னு பிரசங்கம் பண்ணுவல. நீங்க நம்ப மாட்டீங்க. அந்த படிக்கட்டுல இருந்து நான் ஆண்டவர்கிட்ட என்னமா சொன்னேன், நான் மன்னிச்சிருந்தேன் ஆண்டவர். இப்படியே தான் சொன்னேன், பரிசுத்தாவியானவர் என்னை மன்னிங்கப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. என் ப்ரொஃபஸர் என் மேல நல்ல அபிப்பிராயம் வைத்திருக்கிறார். ஒருவேளை நான் இதை எடுத்துட்டு போய் திரும்ப வைக்கும்போது அவர் என்னை பார்த்துட்டாருன்னா என் பேரே நாசமாயிடும் ஆண்டவர், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் வைக்க மாட்டேன்னு சொல்ல, நான் வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு ஏற கரெக்டா வருவாரா எதிர்க்காரு. இப்ப யாருக்கு கீழ்படுகிறது பார்த்தார். என்ன சொன்னாலும் போல அவரும் வராரு நானும் வரேன், 2 பேரும் வந்தோம். சந்திக்கிற அந்த நேரத்தில் அவர் அப்படி போயிட்டார், நான் இப்படி போயிட்டேன். ஏன் தெரியுமா, அவர் அங்க போனாரு, அவருடைய ரூம் இங்க. அதை போய் வச்சுட்டு வெளியில வந்த உடனே மனசுல ஒரு திருப்தி வந்தது பாருங்க. அந்த திருப்தி எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காதுங்க. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அழுதுன்னு தான் வந்தேன் நானு. ஆண்டவரே சாரி ஆண்டவரே, இந்த பேப்பர் ஆண்டவரே உங்களை துக்கப்படுத்திருச்சு. ஏன் தெரியுமா, அதனால்தான் பவுல் எழுதுறாரு, திருடுகிறவன் இனி திருடாமல். நம்மளாம் பெரிய பேங்கா தான் பார்த்து கொள்ளடிக்கிறது இல்ல. அப்பப்ப பேனா வாங்க, பிரதர் ஒரு நிமிஷம் பேனா கொடுங்களேன், ரைட்லர் அந்த பேனா, அதோட பைசலர் பேனா, அந்த பேனாக்கே அந்த பேனாக்கு பேர் இருந்தோமா, சிலர்ஜியா பேனா ஜேஆர் இருந்து எடுத்துட்டு வந்த பேனா ஞாபகமா, அந்த அண்ணன் ஞாபகமா அப்படியே வச்சுட்டு இருக்கிறேன். ஞாபகமா கொடுத்தாரு, உனக்கு எழுதிட்டு தரேன்னு சொன்னேன். திருடாதே இல்ல, ஆவியானவரை துக்கம், எல்லாம் சிம்பிளுங்க. பவுல் எழுதுனா ரொம்ப பெருசு இல்ல, சிம்பிளான விஷயத்துல மனம் திரும்பிட்டாலே போதும், நம்ம பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்த மாட்டோம். அடுத்தது பாருங்க, அடுத்தது டைம் போகுது, ஸ்பீடா போகும். திருடுகிறவனுக்கு அதுக்கு கீழே, திருடுகிறவன் திருடாமலும் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்க ஹெல்பிங் மென்டாலிட்டி இருக்கணும். நான் உண்டு, என் வீடு உண்டு, எங்கள் அப்பா உண்டு, எங்கள் அம்மா உண்டு, எங்களுக்கு என்று தலப்பா கட்டு உண்டு. பக்கத்துக்கு சாப்பிட்டால் என்ன, சாப்பிடாவிட்டால் என்ன, நாங்கள் சாப்பிடுவோம், நாங்களே எல்லாவற்றையும் செய்து விடுவோம். வேதம் என்னமா சொல்லுது, எவன் குறைவு பட்டிருக்கிறானோ அவன் குறைச்சலை போய் நிறைவாக்கு. சொல்லட்டுங்களா, கிறிஸ்தவ உலகம் இன்னைக்கு ஒரு ஏமாற்ற உலகமா இருக்குது. நிறைய திட்டம் கிறிஸ்தவ உலகத்தை பத்தி அதுவே இருந்துங்க நிறைய பார்த்துட்டேன். அதனாலதான் இல்ல, எவ்வளவு பணம் இருக்குது, எவ்வளவு விஷயம் இருக்குது. பக்கத்து தெருவுல ஒருத்தனுக்கு அடிபட்டிருக்கோம், நம்ம ஹெல்ப் பண்ண மாட்டோம். கேட்டா நம்ம சொல்லுவோம், அவன் பிசாசனுடைய பிழையவா, அவன் புரட்சியாளர். உண்மையா இல்லைங்களாங்க? நம்ம வீட்டு பக்கத்துல சாப்பிடாம இருப்பாங்க, சாப்பிடாம இருப்பாங்க. நான் சொல்றேன் பாருங்க, ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி குறைச்சல் உள்ள ஆளுகளுக்கு நீங்க அவங்களை பார்த்து கண்டுக்காம போறது பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறது. அதே வசனத்துல கீழே பார்த்தீங்கன்னா, நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். என்னவா, நல்ல வேலையை செய்து ஜாலியா இருக்க கடவுனா சொல்லட்டுங்களா? வேலை செய்யாம சோம்பேறித்தனமா இருந்தாலே பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். ஆனால்தான் பவுல் எழுதுறாரு, நீ வேலை செய்ய மனதில்லாத இருந்தா என்ன பண்ண கூடாது, சாப்பிட்டு கை கழுவிடுவாங்க. சாப்பிடக்கூடாது. எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு விஷயம் இருக்குது. உன்னால வேலை செய்ய முடியல, அப்படியே பெட்லயே படுத்துக்கோ, காஃபி ரிமோட், காஃபி டீ அப்படின்னு சோம்பேறித்தனமா இருந்தீங்கன்னா ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். இதெல்லாம் நம்ம ரொம்ப பேச வேண்டாம், இதெல்லாம் ரொம்ப ஈஸியான காரியம். 29வது வசனம், கெட்ட வார்த்தை ஒன்றும், நம்ம கெட்ட வார்த்தையை பேசுறோம், யாரும் பேச மாட்டோம், யாரும் பேச மாட்டோம் இல்ல. ஆனா உங்களுக்கு தெரியுமா, நடந்து போகும்போது சர்பத்தின் ஆவி அங்க இருந்துதான். இது உங்க நல்ல ஜோம் பண்ணிருப்பாங்க. வெளில போகும்போது அவங்க சர்பத்தின் ஆவி பாத்ரூம் பக்கத்துல நிக்கிறாங்க. இது நல்ல வார்த்தையா கெட்ட வார்த்தையா? ஒருத்தருங்க பயப்படுற மாதிரி நீங்க ஒரு விஷயத்த பேசுறீங்கன்னா நீங்க கெட்ட வார்த்தை பேசுகிறீங்க. ஒருத்தருங்களை நீங்க டிஸ்கரேஜ் பண்றீங்கன்னா நீங்க கெட்ட வார்த்தை பேசுகிறீர்கள்.